السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேகுமார்களுடைய ஆஷிகீன்களாக காதலர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிந்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக நம்மை ஃபைஸி நாயகத்துடைய குலாம்களாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஒரு பெரும் கருணை நான் எனக்கு விளங்குவது ஃபைஸி நாயகத்துடைய குலாமா அல்லாஹ் என்னை ஆக்கினான் என்பது. ஒவ்வொரு ஷேகுமார்களிடத்திலேயும் ஒரு சில விசேஷ அம்சங்கள் இருக்கும். அவுலியாக்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு விசேஷ அம்சங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஷேகுமாரிலும் ஒரு சில விஷயங்களில் சிறப்புற்று இருப்பார்கள். இந்த அவுலியாக்களையும் நம்ம சாதாரணமாக விளங்கக்கூடாது. எல்லாமே அந்தஸ்தில் மேலானவர்கள் தான். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாதுஹும் அலா பாதின், சிலரை விட சிலரை சில விஷயங்களில் மேம்படுத்தியிருக்கிறேன். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹும், அல்லாட்ட பேசினவங்க இருக்கிறாங்க. இப்படி எங்கள் ஷேக் நாயகத்துடைய ஃபைஸி நாயகத்துடைய ஃபைஸான் என்னன்னு கேட்டால் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க இதில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஸ்பெஷலிஸ்ட், கலிமா ஸ்பெஷலிஸ்ட்டு. ராவாப்பெல்லாம் அதுதான் பேசுவாங்க. ஜி ஆமிர் நாயகம் தஃப்சீர் ஸ்பெஷலிஸ்ட், சுல்தான் முஃபஸ்ஸிரீன் அவங்க தஃப்சீரில். ஜமாலி சர்க்கார் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க மிகுதமாக நிஸ்பத் குவத் ராஹ தரீக்கத்துடைய பாடத்துடைய ஸ்பெஷலிஸ்ட்டு. அதை அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சூஃபியாக்கள்கிட்ட ஒவ்வொரு சில தன்மைகள் இருந்தது. என் எஜமா என்றைக்குமே கலிமாவின் பொருள் சொல்லும் ஃபைஸி, அவங்க என்றைக்குமே கலிமா தான் அதனுடைய பொருள் தான் அவங்களுடைய வாழ்க்கையே. கருணை கலிமாவின் பொருள் சொல்லும் ஃபைஸி, கருணை நூரின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஸி. என்றைக்குமே கலிமா தான் அவங்க வாழ்க்கையின் மூச்சும் பேச்சுமா இருந்துச்சு. வேணுங்களா? என்ன காரணம் என்றால் என் ஷேகனை சொன்னாங்க, 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனக்கு கலிமாவை விட சிறந்த வழி தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அதை விட சிறந்த வழி எனக்கு தெரியலவா. 24 மணி நேரமும் கலிமாவிலேயே மூழ்க வச்சிருது என்னை. கலிமான்னு அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே மூழ்க வச்சிருதுன்னு சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவுடைய உலூஹியத்
வெளிப்படாத நேரமும் இல்லை, வெளிப்படாத இடமும் இல்லை, வெளிப்படாத மனிதனும் இல்லை. ஜி அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஜி இறைத்தன்மை, தெய்வீகத்தன்மை, உலூஹியத், இதன் தான் ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் வெளிப்படுது. மஸ்ஹரா இருக்குது எல்லா சிருஷ்டியும். இலாஹுடைய மஸ்ஹரா தான் இருக்குது. ஒவ்வொரு வஸ்துவிலையும் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கு சொந்தமான சிஃபத்தே உலூஹியத் ஒன்னொன்றுலேயும் வெளியாகுது. அப்போ மனுஷன் என்ன செய்கிறான், எங்கேருந்து அந்த சிஃபத்தே உலூஹியத் வெளியாகுதோ அந்த வஸ்துவுக்கே அது சொந்தமானதாக பார்த்துறோம். அங்கே தான் ஷிர்கே உண்டாகுது. ஜி இப்போ அதனால தான் லா இல்லை எடுத்தோன்னா லா வர்றது காரணம் அதுதான். இல்லை லா இலாஹ, இது இலாஹ் இல்லை. இந்த ஷையில் காணப்படக்கூடிய உலூஹியத் ஷைக்கு சொந்தம் இல்லை என்று லா நஃபி செய்கிறது. ரஞ்சவை லா எதை நஃபி செய்கிறது? இருங்க, ஆலிம்குல மக்கள் டக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்க சொல்கிறோம். சொல்லுமா, லா எதை நஃபி செய்கிறது? மாஷா அல்லா, மாஷா அல்லா, மாஷா. பாருங்க, புது முரீது வாங்கி 3 மாதம் இருக்குமா? எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாதம் ஆச்சு. அழகாக சொல்கிறாங்க தெளிவாக. மாணவருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. 4 வருஷம் ஓதக்கூடிய முஷரப் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் லா எதை நஃபி செய்கிறது? யார் யார் எதில் தலபோ அது கிடைக்கும். போய் சில பேர் ஷேக்கிட்ட வர்றது என் வாழ்க்கையில் பறக்கத்துக்கு துவா செய்யுங்க, சில பேர் வர்றது கடன் நீங்கள் துவா செய்யுங்க, ஒரு சில பேர் வர்றது வியாதி நீங்கள் துவா செய்யுங்க, கிடைக்கும். ஷேகமோட துவா கொண்டு கொடுத்துருவோம். என்னுடைய ஜஹல் நீங்கள் துவா செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மை என் கல்பில் நிரப்புங்க, அப்படி வந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். முஷரப் சொல்லுப்பா, 4 வருஷம் ஓதுற மசாலா, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் லா எதை நஃபி செய்கிறது? ஏதோ ஒரு சொன்னதை வச்சு ஒப்பேற்றி நாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு. தண்டசோர் நிஜாம் சொல்லுமா. ஜாத்தன் முதல்ல உருதுல அடிச்சு விட்றாரு. தாலீம் அசல் உருது தான். இன்னும் தமிழில் நீங்கள் யாரெல்லாம் வர பண்ணியிருக்கீங்களோ உருதுலேயும் வர பண்ணுங்க. தமிழில் வர பண்ணி முடித்த பின்னாடி, மனப்பாடம் பண்ண முடித்த பின்னாடி உருதுல மனப்பாடம் பண்ணணும். ज़ात शै से वस्फ़े उलूहियत को ज़ातन नफ़ी करता है. ज़ात शै, ஷையுடைய ज़ाத்தில் இருந்து பாருங்க, ஷையுடைய ज़ाத்தை நஃபி செய்ய முடியாது. ஷையுடைய ज़ाத்தை உறுதியாக்கி அது ஏற்றுக்கொண்ட பின்னாடி தான் கலிமாவே ஆரம்பிக்குது. சுப்ஹானல்லாஹ். லா அதுக்கு தான் வந்துச்சு. ज़ात शै, ஷையுடைய தாத்து இல்லைன்னு இன்கார் செஞ்சால் கலிமாவே தேவையில்லை, அல்லாஹு முடிஞ்சிச்சு. இதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும் என்ன பை? இல்லை மாசி வல்லா சில பேர் அல்லாஹ் இல்லாமல் தனியாக இருந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, மாசி வல்லா ஒன்று இல்லையே, சொல்லவும் அவனே சொல்லப்படுதும் அவனே, எல்லாம் அவனே விட்டுட்டு போயிட்டே இருக்கு. நபியும் அவனே, நபி அனுப்பப்பட்டவனும் அவனே, நபி அனுப்பிச்சவனும் அவனே. இர்சால் ருசுலும் பாத்திலாயிரும், தஹ்லீக்குல் ஹல்கும் பாத்திலாயிரும், ஜன்னத்தோ நார் பாத்திலாயிரும் ஸாத்தை செய்ய மறுத்தா. அதனால தான் எந்த சூஃபியாக்களும் ஸாத்தை ஹல்கை மறுக்கவே இல்லை, ஸாத்தை செய்ய மறுக்கவே இல்லை. ஹகாயிக்குல் அஷியாயி சாபித்தத்துன் என்று தான் ஷரவுல் அகாயித் பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஷரவுல் அகாயித் முதல் பாடம் என்ன பை? ஹகாயிக்குல் அஷியாயி சாபித்தத்துன், ஷையுடைய ஹகீகத் தரிபட்டது இருக்கக்கூடியது. சாபித்தத்துன் என்பது உண்மை. எங்கே சாபித்து அதை வச்சு கொண்டு வாங்க. எங்கே சாபித்து? ஃபி இல்மில்லா, அல்லாஹ்வுடைய இல்முல சாபித்தாயிருந்துச்சு. சிருஷ்டியுடைய ஹகீகத்து, சிருஷ்டிகளுடைய சூரத்தோ ஷக்கல், அல்வானோ அஷ்கால் சாபித்தத்துன் ஃபி இல்மில்லா.
அல்லாஹ்வுடைய இல்மிலே சாபித்தாக உள்ளது. ஹகாயிகுல் அஷ்யாஇ சாபித்தத்துன். வரைஞ்சுங்களா? அப்போ அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹகாயிகுல் அஷ்யா, ஷையுடைய ஹக்கீக்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆயானே சாபிதா. அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய இல்மிலே தரிபட்டு இருக்கக்கூடிய குறிப்புகள். ஆயானே சாபித்தத்துன் ஃபில் அகல் ஃபஃபி இல்ம். அல்லாஹுடைய இல்மிலே சாபித்தா இருக்கக்கூடிய. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? சுவரே இல்மியா. ஆயானே சாபிதா, சுவரே இல்மியா, ஹகாயிகுல் அஷ்யா, ஹகீகத்துல் ஹலாயிக். இது எல்லாமே என்ன தம்பி? அல்வான் அஸ்கால், சுவர இல்மியா, எது என்ன சொன்னாலும் அதுதான். அதை யாரும் இன்கார் செய்ய முடியாது. அப்போ ஹகாயிகுல் அஷ்யாஇ சாபித்தத்துன், ராத்த ஷையை இன்கார் செய்ய முடியாது. ரவாத்துல் அஷ்யா, ராத்த ஷைக்கு வஸ்ஃபே உலூஹியத் இருக்குல்ல, அது ஜாயிது பர் ஜாத்து, ஜாத்துக்கு மேல் மிச்சமாக உள்ளது. ஜாத்தே ஷை எதை சொல்கிறோம் சொல்லுங்க போகிறோம்? ஜாத்தே ஷை வஸ்து, ஒரு வஸ்துடைய அசல் ஜாத் என்று எதை சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த தோற்றங்கள். இந்த தோற்றத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னிடமிருந்த வஸ்ஃபே உலூஹியத்துகளை, அவுசாஃபே உலூஹியத்தை அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தான், மேல் மிச்சமாக கொடுத்தான். வஸ்ஃபே உலூஹியத், உலூஹியத்தின் தன்மைகள், அவுசாஃபே உலூஹியத் என்று எதை சொல்கிறோம்? உலமாக்கள் சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. ஜஹீர் சொல்லுப்பா, வஸ்ஃபே உலூஹியத் என்றால் என்ன? தெரியல. 4 வருடம் போதுக்கூடிய அன்பு மாணவர் தௌஃபீக் அவர்கள் சொல்லுவார்கள், வஸ்ஃபே உலூஹியத்னா என்ன? டெய்லி பாடம் நடக்குது, டெய்லி தாலீமாத்தில் நடக்குது. யார் யார் என்ன எடுத்துக்கிறாங்களோ அதான் எடுத்துக்கணும். என்ன செய்யுது? ஒவ்வொருத்தரும் என்னென்ன தனக்கு தேவையோ அதை பொறுக்கிட்டு போயிடுவாங்க. பெரிய பஜார் இருக்குது, எல்லோரும் வந்து ஒரு சாமான் வாங்குறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து சோப்பு வாங்கிட்டு போகிற ஒரு சில பேர், அரிசி வாங்கிட்டு போவாங்க, தின்பண்டம் வாங்கிட்டு போவாங்க, இன்னும் போய் சட்டி பானை வாங்கிட்டு போவாங்க, துணிமீன் வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தர் பிரியமானது. யார் யார் என்ன நியத்தில் வந்தீங்கன்னா அதுதான் கிடைக்கும். அல்லாஹ்வை அடையணுங்க நியத்தில் முழுசாக ஹாலிஸாக வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் கிடைப்பான். சேகரத்தில் அதுவும் இருக்குது. விளங்க சபை, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி. சின்ன பிள்ளைங்களை 2 பேரும் ஒன்றா உட்கார வைக்கக்கூடாது பாய். அல் ஜின்ஸு எமீல் உல் ஜின்ஸு, இனம் இனத்தை சாரும். அவர் அங்கே கொண்டு போய் அந்த லாஸ்ட்டு கொண்டு போகிறேன். யூசுஃபுங்க நீ அவரும் அங்கே வச்சுக்கணும். அல் ஜின்ஸு எமீல் உல் ஜின்ஸ், ஒவ்வொரு இனமும் இனம் இனத்தை சாரும். வணங்குங்களா? நீ என்ன தான் தாலீம் செய்ய, அந்த 2 பேருக்கு சிந்தனை, இவர் அங்கே பார்ப்பார், அவர் இங்கே பார்ப்பார். 2 பேரும் வேறு பக்கம் பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்கள தனியாக தான் உட்கார வச்சோம். அலி ரலியல்லாஹு காலத்தில் ஒரு குழந்தை மொட்டை மாடி ஏறிச்சான். அது சுற்றுச்சுவர் இல்லாத மொட்டை மாடி, அது ஓடுது. இப்போ பிடிக்க இன்னும் வாக்கணுன்னு ஏனியில் ஏறிச்சு. அதை பிடிக்க போனால் இன்னும் ஓடுது, கீழே விழுந்துருச்சுன்னா எல்லாம் பயந்து நடுங்கி போய் கூப்பிட்டா வரமாட்டேங்குது. தாய் காமிச்சு பார்த்தாங்க, அந்த வழியை அஜம் பண்ண இந்த மாதிரி சூழ்நிலைன்னு சொன்னாங்க. அந்த வயசு பிள்ளை மேலே ஏற்றி விடுங்கன்ட்டாங்க. அது 5 வயசு உசைன்னு சொல்லி 3-4 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை மேலே ஏறி கண்ணு வாங்கணுன்னு கிட்ட வந்துருச்சு. 2 பேரும் கபக்கம் பிடிச்சி கீழே. அது நீ சொன்னா வராது. அந்த 4 வயசுக்கு 4 வயசு தான் கிட்ட வரும். அதான் 3 வயசுக்கு 3 வயசு தான் கிட்ட வரும். அதை ஏற்றி விட்ட உடனே அந்த பிள்ளை அப்படியே வந்துருச்சு. கிட்ட 2 பேரும் விளையாடுறாங்க. அம்புக்கு அப்புக்கும் கோழி அமுத்த மாதிரி அமுத்தி தூக்கிட்டு வந்துட்டான். விட்டு வராமல் ஓடுறையா அப்படி. ஜின்ஸை தான் சேரும், இனம் இனத்தை தான் சேரும். விளைஞ்சுங்களா? சரி, இப்போது எதுக்கு பேச்சு வந்துச்சு குருக்கள்? ஷேக் இடத்துல என்னென்ன நோக்கத்துக்கு வர்றாங்களோ அதை தான் பெற்றுக்கொள்வார்கள். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க,
அந்த சொற்கள்லேருந்து நமக்கு என்ன ஞானங்கள் கிடைக்கும், அதே யோசனையாக இருந்தால் அதை எடுத்துக்குவேன். மற்றபடி வருஷக்கணக்காக உட்காந்தும் சிலர் முன்னேறாமல் போய்விடுவார். என் ஷேக் நாயகம் சொன்னாங்க, என் சர்க்கார் நாயகம், சில பேர் இப்போ தான் முரீது வாங்கியிருப்பாங்க, தாலீமை கரைச்சி குடிச்சிடுவாங்க, எங்கேயோ மேலே போயிடுவாங்க. அதற்கு உதாரணம் ஈரோட்டை சேர்ந்த நம்முடைய அன்பு காதலர் ஜாவீத் மோலா. 4 மாதம் தான் ஆச்சு, தாலீமை கரைச்சி குடிச்சிட்டான். நம்முடைய அன்பு காதலர் வசீம் மோலா, அவங்க பையத்து வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுமா? 4 வருஷம். தாலீம் எந்த நைட்டில் ஏற்றிக்கிறோம் டக்குன்னு சொல்லுவாங்க. ராஹே மாரிஃபத்தில் குஃபுர் என்னம்மா? மாரிஃபத்தில் பாதையில் குஃபுர் என்ன? இன்ஃபிகாக்கே உஜூதோ ஜாத்தே ஹக், அல்லாவுடைய ஜாத்தையும் அல்லாவுடைய உஜூதையும் பிரிக்கிறது குஃபுர். எங்கே குஃபுர்? ராஹே மாரிஃபத்தில். அதாவது அல்லாவுக்கு ஜாத்து வேறு, அல்லாவுடைய உஜூது வேறேன்னு சொல்லக்கூடாது. உஜூதுஹு ஐனு ஜாத்திஹி, ஜாத்துஹு ஐனு உஜூதிஹி. இதை பிரித்து ஒருத்தன் பேசினான்னா அவன் காஃபிராக போயிடுவான். ராஹே மாரிஃபத்தில், ராஹே ஷரியத்தில். பாருங்கள், டக்குன்னு அடிக்கிறார். சில பேர் வருஷக்கணக்காக ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சுங்கிறாங்க, கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில். ஏன்? மந்துன்னு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஷேഖனை எனக்கு உதாரணம் சொன்னாங்க. மாடு இருக்குல்லம்மா, குட்டி போட்டு, மாட்டு கண்ணுக்குட்டி, வால் இருக்குமா இல்லையா? குட்டி போட்டோன்னே வால் இருக்கும், கொம்பு இருக்குமா? கொம்பு இருக்கும். கொம்பு எப்போ வரும்? வளர வளர 1 வருஷம் ஆனால் கொஞ்சமாக நம்ம 4 வருஷம் 5 வருஷம் மாடு பெருசாக கொம்பு இத்தோ பெருசு, அப்படி ஸ்ட்ராங்காக இத்தோ பெருசாக. வால் அப்படி தான் இருக்கும், பலகீனமாக தான் தொங்கிட்டு இருக்கும். என்ன பை? வால் ஸ்ட்ராங்காக, கொம்பு ஸ்ட்ராங்கா? ஒரு முட்டி தூக்கிடலான்னு ஆளே தூக்கிடுது. இந்தான குத்துனா அந்தான வந்துடுது. இவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கொம்பு. வால் அதே மாதிரி தான் பழைய கதியில் தான் தொங்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும். என்ன பை? எதுக்கும் உதவும், சும்மா தான். ஈவனாக ஓட்டலாம், இல்லை யாரும் அடித்து தூக்க முடியுமா? வலு ஸ்ட்ராங் இருக்குது, அதே மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு பெருசு. அது மாதிரி சில பேர் அப்படியே கிடக்கிறாங்க வருஷமெல்லாம். சில பேர் அல்லாஹ்வுடைய தாலீம்ல ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுறோம். யார் யார் எந்த நியத்தில் வர்றாங்களோ அதுதான். ஷேக்கிட்ட வர்றதே பறக்கிறதுக்காக வேண்டி, அது ஏதாவது ஏதோ நம்ம ஓரளவு அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோமா மட்டும் போதும், அவ்வளோதான். இல்லை, இறைஞான பாடங்களை கற்றறிந்து அதில் நாம் அல்லாஹ்வுடைய குர்ப அடையணும், ஐயம் திரிபர தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆசை வச்சு அல்லாஹ் கொடுப்பான். என் ஷேக் நாயகத்துடைய சில முரீதுகள் நான் பார்த்துருக்குறேன், ஆலிம் இல்லை, ஆனால் ஷேக்கிட்ட உட்காந்தே 3/4 ஆலிம் ஆயிடுறாங்க. குர்ஆன் ஆயத்துக்கெல்லாம் அர்த்தம் வைக்கிற ஆரம்பிச்சிடறாங்க. விளங்க போய் முழு குர்ஆன் தஃப்சீர் என் ஷேக் நாயகம் பேசுவாங்க. ஆனால் எஜமா வந்து 2 சுமரா தான் ஓனாங்க. ஆலஃபால் 2 சுமரா தான் ஓனாங்க. அரங்குடியில் வடகரையில் 2 சுமரா ஓதுனாங்க. மாயவரத்தில் வடகரைன்னு ஒரு ஊர் இருக்காங்க. ஆனால் 7 சுமராவில் ஓத எல்லா ஆலிம்களையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு மேலே வளர்த்துக்கிட்டாங்க. ஜமா தஃபாசீர்கள் அஹாதீஸ்களை பார்த்து அவங்களோட ஈடுன்னா யாரும் நிற்க முடியாது கிட்ட. நூரி நாயகம் அவங்களும் ஆலிம், பட்டம் வாங்கின ஆலிம் செகடாக கொஞ்சம் அந்த காலத்தில் உஸ்தாது மாதிரி நஹவு சர்ஃப் படிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், முதர்ரிஸுகள், பெரிய பெரிய ஜாமியாவுடைய நாசிர்கள்லாம் இது மண்ட பையத்து. நியூ காலேஜுடைய அந்த கால பிரின்ஸிபலாக இருந்தாங்கன்னா புகாரி சாஹிப், மிகப்பெரிய டாக்டரேட் பட்ட ஆலிம். அவங்க அப்போ அலிகரில் படித்த எஜமா, அவங்க எஜமானுடைய முரீது, நூரி நாயகத்துடைய முரீது. என் ஃபைஜ நாயகத்துட்டு அப்துல் காதர் ஆலிம்சா காயல் பட்டணத்தில் 13 வருஷம் நாசராக இருந்தாங்க. அவங்க பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அங்கே எஜமான்ட்ட பையத்து. சுமாராக என் ஷர்காவுடைய முரீதுகள் ஆலிம்கள் மட்டுமே 200 பேர்கிட்ட இருப்பாங்க. யாருமே என் ஷேக்னா இந்த ஆயத்துக்கு தப்பாக அர்த்தம் வச்சாங்கன்னு சொல்லலை. பேச ஆரம்பித்தா முடிக்கிறதுக்குள்ளே 25-30 ஆயத்து 25-30 ஹதீஸ் வந்துடும். வளர்த்துக்கிட்டாங்க. இரவு முழுசும் பகலெல்லாம் பார்ப்பாங்க.
என் ஷேഖனை எப்படி குர்ஆன் ஓதுவாங்க தஃப்சீர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சர்கார் சொல்லி காமிச்சாங்க. உங்கள் ஷேഖனை அதிகமாக ஆரம்ப காலங்களில் பயானுல் குர்ஆன் பார்ப்பாங்கம்மா. அஷ்ரஃப் அலி மௌலானாவுடைய தஃப்சீர் அது ஆயத்துக்கு தர்ஜுமாவும் போட்டு ஷரஹுகளும் செய்வாங்க. அது திறந்துருக்கும் முன்னாடி கிதாபு போர்வை போத்திருப்பாங்க. ஜமா பார்த்துட்டுப்பாங்க, 2 கல்லும் தண்ணி ஊற்றும், இப்படியே கீழே ஊற்றும், அப்படியே தர்ஜம் பார்த்துட்டே இருப்பாங்க, கல்லும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். இரவு முழுசும் பார்ப்பாங்க. சில நேரங்களில் இந்தான பொடி டப்பி வச்சுக்குவாங்க தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. இந்தான ஃப்ளாஸ்கில் கொஞ்சோன்னு சாயா வச்சுக்குவாங்க, 6 கிளாஸ் குடிச்சிக்குவாங்க. தூக்கம் வந்தால் கொஞ்சம் பொடி போட்டுக்குவாங்க. இரவு முழுவதும் உட்காந்து பாடம் பார்ப்பாங்க. தனியாக உட்காந்து தஃப்சீரை பார்த்து அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. குர்ஆனை ஓதிட்டு அல்லாவோட பேசிக்கிட்டு கலாமுல்லாவை அப்படி தன் திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஷேഖமார்கள்ட்ட போய் பையத்து வாங்கினதோடு தன் நேரம் முடிஞ்சு போகிற இனிமேல் தான் வேலையே ஆரம்பிக்குது. இரவு பகலாக அந்த கலையை வளர்த்துக்கிட்டாங்க. தமிழில் புத்தகங்கள் படிப்பாங்க, இறைஞான புத்தகங்கள் படிப்பாங்க. ஆரணிபாவோட எல்லா புக்கும் எஜமான்ட்ட செட்டே இருக்கும். ஷேഖுல் காமில், சிஸ்தியா ஷேഖமாரில் வரலாறு, எல்லா புக்கும் வச்சுருப்பாங்க. அதை படித்து அதை ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த கிதாபை பார்த்தோமா இல்லை அதை வந்துச்சு படிப்பாங்க. உருதுடைய எல்லா புத்தகம் படிப்பாங்க. ஜவாமில் கலிமு ஜி நிறைய கிதாபுகள். இர்ஷாதாத்தே ஹபீபின் தமிழில் ஒரு கிதாப் எழுதினாங்க. ஹபீபுல்லா ஷா கட்டுமன்னாருடைய ஹபீபுல்லா ஷா இருந்தாங்களே, அவங்க எழுதின புத்தகம் அதை படிப்பாங்க. எஜமா மெய்வலின்னு சொல்லி மூசா கான் பாக்வி ஹிகம் தர்ஜுமா அதை எப்பயும் எஜமா கையில் வச்சுருப்பாங்க. தமிழ் புத்தகங்கள். உருது புத்தகம் குர்ஆன் ஒரு தசவுஃப் சரிங்களா, அது மாதிரி நிறைய உருது கிதாபுகள் எஜமா கையில் வச்சுருப்பாங்க. அரபிக் புத்தகங்கள், இறைஞான புத்தகங்கள் எஜமா வச்சுருப்பாங்க. எங்களை மாதிரி வளமாக்கள் வந்தால் படிக்க சொல்லுவாங்க. நாங்கள் 2 வரி படிப்போம், அடுத்த வரி எஜமா சொல்லுவாங்க. அவங்க படிச்சிருப்பாங்க. அப்படி எஜமா அந்த 2 வரியிலிருந்து பயான் ஆரம்பிப்பாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயான் செய்வாங்க. கிதாபுல் ஹஸாயின் இந்த அரபி கிதாப் முகமது இஸ்மாயில் மதராசி அவங்க என்ன கிதாப், அதை எங்களை மாதிரி ஆலிம் தான் படிக்க சொல்லி கையில் கொடுப்பாங்க. அதை எடுத்து படிப்போம், விளக்கம் சொல்லுவாங்க. 2 வரி தான் போயிருக்கும். அன்னல் ஹக்க லைசத் ஹுவ ஐனுல் அஷ்யாய் பல் ஹுவ ஐனு உஜூதில் அஷ்யாய். அதில் வரும் அந்த கிதாபுல் ஹஸாயினில் வரைஞ்சுங்களா. ஒரு நாளைக்கு நானும் பறக்கிறதுக்கு அந்த பாடம் நடத்துகிறோம். ரமதான் அந்த பாடம் நடத்துவோம். எங்களுக்கு உட்காந்து 2 வரி நாங்கள் படிப்போம். சர்க்கார் விளக்க ஆரம்பித்தா 6 மணி நேரம் நடத்துவோம். ஹக்காகிறது லைசத் ஹுவ ஐனுல் அஷ்யாய், ஷையுக்கு ஐன் அல்ல, பல் ஹுவ ஐனு உஜூதில் அஷ்யாய், ஷையுடைய உஜூதுக்கு ஐனு. அதாவது ஷையுடைய உஜூது தான் ஹக்கு, ஷை ஹக்காகாது. ஷைதமா வஸ்து தான், வஸ்துடைய உஜூது தான் ஹக்கு. அப்போ ஹக்கு என்பது ஷையுடைய உஜூதுக்கு ஐனு. அதுவும் உஜூதுக்கு ஐனா ஹக்கு தான் உஜூது ஹக்கு. ஷையுக்கு அல்லாஹ்தால ஐனாகவதில்லை அப்படின்னு எஜமா அந்த தாலீம் வரும். கிதாபுல் ஹஸாயின் அதுக்கு தான் பாக்கியா சாரியத்தில் இருக்குது. என் ஷேഖ நாயத்துக்கு இந்த புக்கு இப்போ எங்கேயும் பிரிண்டெல்லாம் கிடையாது. அவங்க பார்த்தா 100 வருஷம் ஆச்சு. முகமது இஸ்மாயிலுல் மதராசியுல் முஹாஜிரியுல் மக்கி, மக்காவுக்கு போயிட்டாங்க கழிச்சு. அதனால் முஹாஜிருல் மக்கி என்ற பெரிய மகான் சூஃபி மகான். அந்த கிதாப் எங்கேயுமே இல்லை. பாக்கியாத்து சாலியத்தில் இன்னும் வச்சுருக்காங்க. அந்த பழைய கிதாபுகளுடைய சில்ஃபில் இன்னும் வச்சு நான் பார்த்தேன். கிதாபுல் ஹஸாயின் என்று பேர். ஜி ஜவாஹிருல் ஹகாயிக் அப்படின்னு போட்டு வருவாங்க. அதில் ஒவ்வொரு ஹக்கீக்கா ஜவாஹிருல் ஹகாயிக், ஜவாஹிரு தசவுஃப், ஒவ்வொரு ஜௌஹரா, ஹஸாயினுல் ஜவாஹிர், ஒரு ஜௌஹரா ஒரு தலைப்புக்கு ஒரு ஜௌஹரும் போடும். ஜவாஹிரு தசவுஃப், ஜவாஹிருல் மஆரிஃப் போட்டு வருவாங்க. பதினஞ்சுங்களா. அந்த கிதாபை எங்கேயோ பாக்கியாத்திலிருந்து எங்கே இருந்தோ ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்து நிசாமி ஷா கிபிலா சர்க்கார்ட்ட கொண்டு கொடுத்தாங்க. அந்த பாபா சொல்கிறாங்க அந்த கிதாப் நிசாமி ஷா கிபிலாவுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தி நான் தான் கொடுத்தேன் அப்படின்னா. அது பாபாவுடைய கிதாபு. அப்துல் கரீம் ஹசரத் கிபிலா ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் பாபா பாபா ஷேக் அப்துல் காதிர் ஹசரத் எங்கள் பாபானா அவங்க பாபா அப்துல் கரீம் ஹசரத்துடைய கிதாபு. அதே எங்கள் பாபா வந்து அதை கொடுத்தேங்கிறாங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை சர்க்கார் நாயகம் வந்து ஒரு கிப்ஸு அட்டை பனியன் அட்டையில்
2ஆம் மாடிக்கு உள்ளே வச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது பொக்கிஷம், அது மாபெரும் ஞான பொக்கிஷம். நைட்டு வந்து தாலீமுக்கு வரும்போது அது கொண்டு தருவாங்க, நாங்கள் படிப்போம். எஜமா விளக்கம் சொல்லுவாங்க. எஜமா சொல்லுவாங்க, நீ காலையில் தஹஜ்ஜுதில் காலையில் சஹருக்கு ஆனால் எப்படா மீண்டும் அந்த இரவு வரும், திரும்ப அந்த கிதாபுடைய ஹக்காய்க்கு எப்போ நான் காதில் கேட்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நொடியும் நான். கேட்க இன்பமாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்படியே ரசித்து கேட்பாங்க எஜமா. அதை ரசித்து ருசித்து அந்த பாடங்களை எஜமா கேட்பாங்க. விளைஞ்சுங்களா? அப்போ அந்த வரிகள் வந்தவுடனே அதுக்கு விளக்கம் எஜமா மணிக்கணக்கில் சர்க்கார் நாயகம் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. விளைஞ்சுங்களா? இந்த கிதாப் எனக்கு ஒரு தடவை சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சோன்னு ஞானங்கள் தெரிஞ்ச உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுறானோ, நான் கற்றுக்கிட்டேன், இதை கற்றுக்கிட்டேன், நான் பெரிய ஆளாக போயிட்டேன், நான் அந்த மாதிரி ஆகிட்டேன், இந்த மாதிரி ஆகிட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஞான கடலையே உள்ளே வச்சுருக்கு. கிழிஞ்சு போன ஒரு பழைய பனியன் அட்டைக்குள்ளே உட்காந்துருக்கு, தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. நம்ம பாருங்களேன், பனியன் அட்டைக்குள்ளே உட்காந்துருக்கு, பெரிய ஞானங்களை புதையலாக உள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. கொஞ்சோன்னு கற்றுக்கிட்டோன்னு ஆச்சா போச்சாங்களா. அப்போ எஜமா தன் இறுதி 80 வயசு வரைக்கும் இல்மு தேடினாங்க. பாருங்கள், தசவுஃபு கிதாபை தேடுறாங்க. வெறும் தசவுஃபு தவாரிஃபில் மாரிஃப், எங்கள் பாவாட்ட கிதாபெல்லாம் கொண்டு நிறைய கொடுப்பாங்க சர்க்கார் நேரத்துக்கு. அதெல்லாம் வாங்கி நிறைய கிதாப் முத்தாலா செஞ்சுட்டே இருப்பாங்க. எஜமா ஜவாமி அல் கலிமு எஜமா நான் தான் கொடுத்தேங்கிறாங்க. பாவா சொன்னாங்க, குர்ஆன் தசவுஃபு கொண்டு போய் பாவா தான் கொடுத்தாங்க. இந்த கிதாபுகள் எல்லாம் வாங்கி படிச்சு, முகமது அக்தர் சாஹிபுடைய ஒரு கிதாபு அந்த பாவா கொடுத்தாங்க. அந்த பாவை படிக்க சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க. கேசட்டில் வருது, நம்ம கிதாப் அது பேர் முகமது அக்தர் சாஹிபுடைய கிதாப். இந்த மாதிரி நிறைய கிதாபுகள் பாவா வந்து தர்தே முகப்பத்தா ஏதோ ஒரு கிதாபு என்னமோ 2-3 கிதாபுகள் கொண்டு போய் கொடுத்து பாவா படிப்பாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ ஷேகுமார்கள் அல்லாட்டிருந்து ஞானங்களை பெற்றார்கள். நமக்கு முன் வாழ்ந்த மகான்கள் எதை எழுதி வைத்திருந்தார்கள் அவற்றையும் கற்றார்கள். அதை வைத்து அல்லாஹிடத்திலும் ஞானங்களை பெற்றார்கள். இன்றைக்கி அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. சும்மா ஷேக்கிட்ட வந்து 4 வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் உது சிஃபாத் அஃபால் ஆசார் 4 வார்த்தை படிச்சுக்கிட்ட உடனே எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு. இப்போ ஒவ்வொருத்தரும் நீ இறை ஞான புத்தகங்கள் இருக்குது, தமிழில் இருக்குது, உருதுல இருக்குது, அரபியில் இருக்குது, ஃபார்சியில் இருக்குது. நிஜமாக ஃபார்சி கிதாபும் வச்சுருப்பாங்க. அப்துல் லத்தீஃப் அல் வேலூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வேலூரில் என்ன ஏரியா, ரதீஃபியா மதரசா இருக்குது, அந்த மதரசாவுடைய பாணி. அவங்க எழுதின கிதாப் ஒன்று இருக்குது, மீசானுல் அகாயிதுன்னு நினைக்கிறேன். அந்த கிதாப் பேர் ஆலா ஹஸரத். அந்த ஆலா ஹஸரத் இருந்தாங்களே பாக்கிய சலியத்தில் அப்துல் வஹாப் ஹஸரத், அவங்களும் உஸ்தாது. அவங்க எழுதுகிற மீசானுல் அகாயிதுன்னு ஒரு ஃபார்சி கிதாப், அதை படிப்பாங்க. இதெல்லாம் அது ஃபார்சி இந்த பக்கம் இருக்கும், உருதும் போட்டிருக்கும். ஒரு தடவை அந்த கிதாப்பை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, எனக்கு ஃபார்சியே தெரியாது, நான் வேணால் பாக்கியாத்துலேயும் ஃபார்சி ஓதலை, 1ஆம் சுமர்ந்து ஃபார்சியே ஓதலை. பாக்கியாத்தில் 1ஆம் சுமர் வச்சுருக்க மாட்டாங்க, 1ஆம் சுமருக்கு முந்தி இப்திதான்னு ஒரு கிதாப் வச்சுருக்காங்க, ஒரு பாடம் வச்சுருப்பாங்க. அதில் ஃபார்சிலாம் வச்சுருப்பாங்க. சேல் சபக்கு ஆராஸ்தான் ஆமதன் கிதாப் இருக்குது. நான் ஃபார்சிலாம் ஓதவே இல்லை. உருது ஓதுறோம், உருதுல சில ஃபார்சி வார்த்தைகள் வரும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபார்சி வார்த்தை வந்து எங்கள் பாபா லுகாத்து கிஷோரின்னு எங்கள் பாபா லுகத்து வச்சுருப்பாங்க, ஃபார்சி லுகத்து. அதில் பார்த்து எடுத்து அர்த்தம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சர்க்கார் இந்த மீசானுல் அகாயிது கிதாபை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து, இது ஃபார்சி கிதாபுமா, உங்களுக்கு தான் ஃபார்சி தெரியும்ல, இதை படித்து விளக்கம் சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கும்? ஃபார்சியே தெரியாது உங்களுக்கு. உருது தெரியும், அரபி தெரியும், ஃபார்சி தெரியாது. இன்னும் ஃபார்சி தெரியும்ல, நீங்கள் படித்து அர்த்தம் சொல்லுங்க மாட்டாங்க. ஆஹா, சரி சொல்கிறவங்க யார்? ஃபார்சி தெரியுமில்லன்னு மூலா சொல்கிறான். ஷேகுமார்கள் தன் சுய நாவில் பேசுகிறதே இல்லை, அவங்க நாவிலேருந்து வர்றது எல்லாம் கபூல் செஞ்சுக்குவோம். தி சர்க்கார்னு வாங்கி படித்து ஃபார்சியில் வருது. அது நான் படிக்கிறேன், அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு நாள் டெய்லியும் படிப்பேன். நான் அந்த கிதாபை படித்து அர்த்தம் சொல்லிகிட்டே வருவேன், அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார்சியில் படித்துருக்கேன். மாஷா அல்லா மாஷா சர்க்கார் கேட்டு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் படித்து அந்த கிதாபை முழுசாக படிக்க வாய்ப்பு கிடைக்கல. வரஞ்சம்மா இப்போ எதுமா ஷேகுமார் சொன்னது பாருங்கள். அதுக்கு பின்னாடி அல்லாவுடைய ஃபசிலில் ஃபார்சியிலே ஒரு ஆசை வந்துடுச்சு.
நிறைய ஃபார்சி கிதாப் நான் படித்தேன் அதுக்கு பின்னாடி. சார்ஸ் பக்கம்லாம் படித்தா ஈஸியாக விளங்குது. ஏதோ 1-2 விளங்கட்டா லோகாத்து கிஷோரி எடுத்து பார்த்தா தெரிஞ்சது. நிறைய கிதாப் பார்த்தேன் ஃபார்சியில். ஃபார்சி அல்லாஹ்வுடைய கிருபையில விளங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பின்னாடி. புரிஞ்சுங்களா? மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் எடுத்து படிக்கிறது, அதை குறிப்பு எடுத்துக்கிறது, அதை மனப்பாடம் பண்ணுறது. ஃபார்சிலே ஒரு ஆசை வந்துருச்சு. யாபமோரா யான யாபம் ஜுஸ்தஜூயே மீகுனம் ஹாசிலாயது யானாயத் ஆரசூயே மீகுனம். ரூமினான்னு நினைக்கிறேன், சாதி ஷீராஜே தெரியல. யாபமோரா யான யாபம், நாம் அவனை பெற்றுக்கொண்டோமோ பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஆரசூயே மீகுனம், காதல் கொண்டு தான், காதல் வைத்து கொண்டு தான் இருப்போம், ஆசைப்பட்டு கொண்டே தான் இருப்போம். எழுந்துங்களா? எங்கள் ஆசை உச்சக்கட்டம் போயிட்டே தான் இருக்கும். கிடைக்கிறது கிடைக்காது அவன் இஷ்டம், ஆசைப்படுறது எங்க இஷ்டம். காதல் கொள்ளுவோம், அதை அடைந்தோமோ அடையவில்லை என்பது இதை பற்றி நாங்கள் யோசிக்க கூட மாட்டோம். யாபமோரா, ஓரானா அவனை, ஓ ரா அவன், உஸ்கு ரான உஸ்கு. யாமபோரா யான யாபம் ஜுஸ்தஜூயே மீகுனம், ஜுஸ்துன்னு தேடுறது தலப். ஹாசிலாயது யானாயத் ஆரசூயே மீகுனம். இங்கே கைக்கு வருமோ வராதோ, ஆனால் ஆசை மட்டும், காதல் மட்டும் என் கல்வியில் கரன்று கொண்டிருக்கும். அந்த காதலுடைய துடிப்பை பார்த்து, உன் காதல் உண்மையாக இருந்தால் அந்த துடிப்பை பார்த்து ஒரு நேரம் வரும், இதுக்கு மேலே இவன் தாங்க மாட்டான், தாபுன லாயகா அப்படின்னு தெரிஞ்சு அவனே முன்னாடி வந்துடுவான். ஒரு துடிப்பு உண்மையாக இருந்தா, சாதிகா இருந்தா, உன் காதல் சாதிகா இருந்தால் அவனே முன்னாடி வந்துடுவான். ஏக் தின் ஐசா பி होता है मोहब्बत में जरूर, एक दिन ऐसा होता है मोहब्बत में जरूर, एक दिन ஒரு நாள் இப்படியும் வரும் உன் காதல் உண்மை காதலாக இருந்தால். एक दिन ऐसा भी होता है मोहब्बत में जरूर, खुद ही घबरा के निकाब अपना उठा देता है. खुद ही घबरा को, என்னடா இந்த துடி துடிக்கிறான், தாங்க மாட்டான், இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டான்னு சொல்லி தன் திரையை அவனை கிழித்து விடுவான். खुद ही घबरा के निकाब अपना उठा देता है. तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है, तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है, इश्क वाले तो खुदाई भी लुटा देता है. तख्त क्या चीज है, அரசாங்கம் என்ன, லாலோ ஜவாஹிர் கே, முத்து என்ன, மாணிக்கம் என்ன, காசு என்ன, பணம் என்ன. உண்மை காதல் ஒட்டு மொத்தத்தையுமே தியாகம் செஞ்சுட்டாங்க. அரச பதவியிலேயே விட்டுட்டாங்க. தெரியும், பாதுஷாஹி இஷ்க் சே பாதுஷாஹி अपने பாதுஷாஹி டகலை. எத்தனையோ அரசர்கள் அரச பதவியை தூக்கி எறிஞ்சிட்டானுவோம். போயா நீயும் பதவியும், எனக்கு நான் காதல் தான் முக்கியம். ஒரு பொம்பளை மேலே கொண்ட காதலில் அரச பதவி தூக்கி எறிஞ்சிட்டான். எத்தனையோ உலகத்தில் 8ஆம் ஹென்றி, எத்தனையோ பேரரசர்கள் ஒரு பெண் வேணுமா அரசா பதவி வேணுமா, அந்த பொம்பளை தான் வேணும். அவள் சரி பொம்பளை, இப்போ சாதாரண அவளை போய் கால் தெரிச்சா அரசாங்கத்து பதவி கிடைக்காது, போ அவ்வளோதான் எனக்கு வேணும், அரசு பதவி தேவை, தூக்கி வச்சுட்டாங்க. இங்கிலாண்டில் 8ஆம் ஹென்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலே அந்த மாதிரி நடந்திருக்கு. எத்தனையோ பேர் அரசர்கள் அரச பதவி விட இந்த பொம்பளை தான் எனக்கு வேணும்னு போயிட்டானுவோம். ஜி, இப்போ இறை காதலர்கள் எப்படி இருப்பாங்க? பல்க் நாட்டு மாமன்னர் இப்ராஹிம் அதகம் உட்பட. ஜி, அல்லாஹ் அக்பர் கபீரா. எங்கள் மன்னாதி மன்னர் ஏர்வாடி சயீத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட மன்னாதி மன்னர் நத்தஹர் வலி எஜமான், மன்னருங்க அவங்கெல்லாம் வந்து ஏன் அரச பதவி தூக்கி எறிஞ்சிட்டு, கை தட்டுனா ஆள் வந்து நிற்கும், தூக்கி எறிஞ்சிட்டு எங்கே வந்தாங்க இறை காதலில், விளைஞ்சுங்களா? அதெல்லாம் பாதுஷா. அவங்களும் நத்தர் எஜமான் பாதுஷா. அவங்க சயீத் இப்ராஹிம் ஏர்வாடி பாதுஷா. அவங்க ஏதோ நாட்டுடைய பேர் அரசர். அவங்க சரித்திரம் எடுத்து பாருங்க, ஏன் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க? इश्क वाले तो खुदाई भी लुटा देते, तख्त क्या चीज़ है और लालो जवाहिर क्या है, तख्त क्या चीज़ है और लालो जवाहिर क्या. लाल लालना मुत्तु, जवाहिरना माणिक्यंगल, இதெல்லாம் எந்த மூளைக்கு? इश्क वाले तो खुदाई भी लुटा देते हैं, अपने बर्बादी पे खुश हूँ ये सुना है जब से,
अपने बर्बादी पे खुश हूँ ये सुना है जब वो जिसे अपना समझता है मिटा देते हैं, वो जिसे अपना समझता मिटा देते हैं, जिसकी जानिब वो नजर अपना उठा देते हैं, जिसकी जानिब वो नजर अपना उठा देते हैं, उसकी सोई हुई तकदीर जगा। யாரை அருட்கொண் கொண்டு அல்லாஹ் பார்த்து விடுகிறானோ தூங்கக்கூடிய அவங்க விதியை அல்லாஹ் விழிக்க வச்சிடறான், எழுப்பி விட்டுறான், அல்லாஹ் தஆலா சுண்டி விட்டுறான், பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க துனியாவில் காலை நிற்காது, அந்த மாதிரி கிளப்பி விட்டுறான் அல்லாஹ் தஆலா அவங்கள. तेरी दुज़दीदा निगाहों को दुआ देते हूँ, तेरी दुज़दीदा निगाहों को दुआ देते हैं, जितने चुपते हैं वही उतना मजा देते हैं. உன்னுடைய திருட்டு பார்வை கள்ள பார்வைக்கு நான் ஏங்குகிறேன், அது கிடைக்குமா என்று ஏங்குகிறேன், துவா செய்கிறேன். அது எந்த அளவு மற்றவரை விட்டு மறைந்து என்னை பார்க்கிறதோ அந்த அளவு குதூகலமா இருக்கு, பேரின்பமா இருக்கு அந்த அளவு. वाह वाह जब से देखा हूँ ने, जब से देखा हूँ ने अपना मुझे होश नहीं, जब से देखा हूँ ने अपना मुझे होश नहीं, जब से देख எப்போ என் ஷேഖனாயிட்ட முதல்ல பார்த்தனோ, என் காதலனை முதல் பார்வை என்னைக்கு என் கண் அவங்க மேலே பட்டுச்சோ, அவங்க கண் என் மேலே பட்டுச்சோ அன்னைக்கே சுய உணர்வு இழந்துட்டு எங்கேங்க நான் இல்லாமல் போயிட்டேன், காணா போயிட்டேன். जब से देखा हूँ ने अपना मुझे होश नहीं, जाने क्या चीज वो नजरों से पिला देते. என்ன பானத்தை அவர்கள் கண் மூலம் எனக்கு குடிப்பாட்டணும் தெரியவில்லை, ஒரு போதை ஏறிவிட்டது அன்றைக்கே, நான் இருப்பதையே மறந்துட்டேன், நானும் எங்க காணா போயிட்டேன். நான் जाने क्या चीज है नजरों से पिला देते, अपने दामन को जरा आप बचा कर रखना, अपने दामन को जरा आप बचा कर रखना, सिर्फ आहों से भी हम आग लगा देते हैं, सिर्फ எங்க காதலர்கள் இந்த காதலை வந்து உனக்கு கற்றுக் கொடுத்துக்க மாட்டாங்க பாய். இந்த காதல் நீங்கள் ரொம்ப 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 லவ் பண்ணுறீங்க, ரொம்ப காதலில் எல்லோரும் உங்களை பாராட்டுற அளவுக்கு ரொம்ப காதல் முத்தி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதை எப்படி காதலிக்கிறது, எப்படி காதல் கொள்வது, எப்படி வந்து காதலை வளர்த்துக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் பாடம் நடத்துங்களேன் அப்படின்னு கேட்டு உட்காந்துருப்பாங்க. எனவே இது கற்றுத்தரக்கூடிய பாடமா இந்த காதல் பாடம்? சிர்ஃப் ஆஹோ சே ஆகு லகா தேத்தே ஹே, ஒரு ஆகு அந்த சத்தமே போதும், நெருப்பத்தை வச்சிருவோம் நாங்கள். உண்மை காதலர்கள் என்ன, சிர்ஃப் ஆஹோ சே பி ஹம் ஆகு லகா தேத்தே பை. என் ஷேഖனா அடிக்கடி சொல்லுவாங்க, इश्क के सिफत है आग की सिफत. காதல் இருக்கே அது நெருப்பு மாதிரி, एक खाना बखाना एक सीना बसीना. நெருப்பு ஒன்று இருக்கே அது வீட்டுக்கு வீடு தாவும். ஒரு குடிசை வீட்டில் நெருப்பு பற்றியது 50 குடிசை வீடுகள் சேர்ந்து சாம்பல் ஒன்றுக்கு ஒன்று அப்படி பேப்பரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீனா பசீனா, கல்பிலிருந்து கல்பு தாவிக்கிட்டே போயிட்டே இருக்கு. கௌசிலிருந்து நூரி, நூரியிலிருந்து ஃபைஜி, விளைஞ்சுங்களா, ஃபைஜிலிருந்து நமக்கு தாவும், கல்பு தாவக்கூடியது. இது இதுக்கு தெரிய பாடம் நடத்திட்டு உட்காந்துருப்பாங்க, காதல் பாடம். சிர்ஃப் ஆஹோ சே பி ஹம் ஆக் லகா தேதே, விளைஞ்சுங்களா. அப்போ ஷேகுமார்கள் வந்து ஆக என்ற ஒரு வார்த்தையிலேயே பற்ற வச்சுருவாங்க. அவங்க அப்படியே எதனால் பத்துச்சுன்னு தெரியாது, எதனால் இருப்பாங்கன்னு தெரியாது. எது சொல்ல வர்றோமா, யாருக்கு என்ன தலபு வேணும், தேட்டம் இருக்கணும், துடிப்பு இருக்கணும். எந்த அளவு துடிப்பு இருக்கிறதோ அந்த அளவு உனக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கும். ஒரு நேரம் வரும் கிழிச்சு கொடுத்துருவான் அல்லாஹ். நீ ஷேഖரை வந்து அல்லாஹ்வை தேடுறது நோக்கமே துனியா உள்ள வச்சு தேடனா, இங்கே 2 வார்த்தை கற்றுக்கலாம், 4 வார்த்தை கற்றுக்கிட்டு நான் போய் டாஸ் பூசு நான் வெளியே சொன்னேன், டே என்னடா என்ன வார்த்தை பேசுகிறாங்க, இந்த ஆலிம் ஷாக்கிலும் பேசாத புது வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, வதத்தில் உஜூத்துங்கிறாங்க, ஐனியத்தான் கைரியத்தான் தஜது அம்சாலாம் பாடி என்னமோ இருக்குடா சரங்க விட்ட, இந்த அப்படி காசு. இப்போ நோக்கமே காசு பணம். ஏழை முறியதுங்கிட்ட வரணும் வேணாம், தேவையில்லை, ஓ நீ அங்கேயே இருந்து தாலீம் செய்ய, அங்கேயே இருந்து கேட்டுக்கோ, யூடியூப்பில் கேட்டுக்கோ. பணக்கார முறியது வர்றத வா 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 உனக்கு ஏசி ரூம் போட்டு வைக்கிறேன், வா தங்கு, காசு கொண்டு வா, மூட்டை கொண்டு வா.
என் ஷேഖன் அது வந்து அவங்க மஷீகத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி போலி ஷேக் அல்ல இது. அந்த மாதிரி போலி ஷேக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தௌபா செஞ்சுட்டு வந்துடு. எங்கள் சர்க்கார் சொல்லுவாங்க அடிக்கடி குணங்குடைய பாடல் சொல்லுவாங்க. ஜி என்ன பாட்டது? பசப்பி பணம் பறிக்கும் பாவி குரு முகத்தை பாராதிருப்பவன் கண்மணியே. நம்ம படிப்பேன், என் ஷேഖனை சொல்லி காட்டுவாங்க. குணங்குடைய பாடலில் வரும், பசப்பி பணம் பறிக்கும் பாவி குரு முகத்தை பாராதிருக்க செய்யன் கண்மணியே. இறைவன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஷேக்கிட்ட போய் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பசப்பி பணம் பறிக்கும் குரு. நீங்கள் இப்படி ஆக்கும் நீங்கள் அல்லாவாலா நீங்கள் அவுலியா இந்த ஹிலாஃபத்து வேறு கொடுத்துட்றேன். நீங்கள் 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 இந்த ஒரு துனியாவில் இன்றைக்கி வாழுகிற அவுலியா, நீ ஒருத்தர் அவுலியா, நீங்கள் அந்த 50 லட்ச ரூபாய் நீ தட்டுங்க, அந்த 1 லட்ச ரூபாய் இதை எடுத்து இங்கே வைங்க, புரிஞ்சுங்களா? அப்போ உன்னை தாக்கி உன்னை வந்து போற்றி பசப்பி உன்னை வந்து உயர்வாக காட்டி உன்னை மேலே கொண்டு போய் உன்ட்ட பணம் வாங்குறதுக்குன்னு இருக்காங்களே, அந்த ஷேഖமாரில் விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாங்கன்னு குணங்குடியாவா படிக்கிறாங்கப்பா, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி போலி ஷேக்கிட்ட போகாமல் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணுட்டான். மாட்டிக்கிட்டா உண்மை ஷேக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து விளைஞ்சா அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இது விளைஞ்சல் ஏன் சர்க்கார் நான் சொன்னாங்க, ஒரு முறிது எப்படிலாம் உழைக்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட காசு பண்ண உள்ள முறிது, கோடீஸ்வரம் முறியுது, கோடீஸ்வரம் முடித்தான் அவனை எப்படியாவது பிடிச்சி வளைச்சி அவன்கிட்ட காசு வாங்கணும். இவர் என்ன ஏழை மனுஷன், இவர் வரப்போக நாம் தான் காசு கொடுக்கணும், இவரை கூட நமக்கு என்ன பிரயோஜனம், அப்படி இவரை ஒதுக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லிக்காட்டு, ஒரு ஷேக் இருந்தார்ப்பா, ஒரு முறிதை வந்து வசதியான ஒரு முறிதை அவரை பிடிச்சி தாளிக்கிறார். அவர் சொன்னால் சர்க்கார் எனக்கு ஒரு நிலம் இருக்குது, ஒரு வயல், அதை உங்களுக்கே எழுதி வச்சிடறேன்ட்டார். நைட்டு போய் தூக்கம் வரல, வாயால் சுட்டுற மனுஷன் டிக்குன்னு காலையில் போய் சேர்ந்துட்டார்னா அவங்க பசங்க நம்ம பேர் எழுதி வைப்பாங்களான்னு தெரியலையா. அவர் சொன்னார், உனக்கு நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நீ போகணுன்னு கவலைப்படாது, உன்னை தூக்கிக்கிட்டே நான் போயிடுறேன், நிலத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன், ஷேக்குடைய இஷ்கில் காதலில், இதுக்கு மேலே என்ன, நீ மறுமையை பற்றி கவலைப்படாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் முடியை விட மெல்லியது, அதை நான் ஜாலியாக நடந்து போவேன், உன்னை தூக்கிட்டு போயிடுறேன்ட்டார். படி இவ்வளோ சொல்லிட்டு தூக்கிட்டே போயிடுறாங்கள. சிராத்துல் முஸ்தகீம் முடியை விட மெல்லிய பாலம், அதில் என்னை ஷேகனை தூக்கிட்டு போயிடுன்ட்டாங்க, காப்பாற்றிடுன்ட்டாங்க. விளைஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நைட்டு பூரா போடுறாரு, அவருக்கு தூங்குறாரு சொல்லிவிட்டு, இவர் நைட்டு பூரா தூங்குறாரு. அவர் நிம்மதியாக போச்சு, அவருக்கு சிராத்துல் முஸ்தகீம் நம்ம காப்பாற்றுறேன்ட்டாங்க ஷேக். இவர் சொன்னாரே காலையில் வயல் சொன்னார், எழுதி வைப்பாரா இல்லையா, திடீர்னு மண்டை கண்டே போட்டார்னா ஒரு பையன் எழுதி வைப்பாரா இல்லை தெரியலையே, காலங்காலத்தில் நேரமே போய் அந்த எந்த வயல்னு பார்த்து எழுதி வாங்கிக்கணும், இல்லைன்னா பிரச்சனையாக போயிடும் பின்னாடி. இவர் தூங்க மாட்டார். சர்க்கார் சொன்ன கதை தான் பயது. விடிஞ்சும் விடியாமல் எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதோட அவசரமாக இந்த பரப்பு வயல்னு சொன்னேன், வாயில் சொன்னால் செல்லாது. நீ போய் முதல்ல இந்த வயல் என்னன்னு காட்டி குறித்து 4 எல்லை தெரிஞ்சு குறித்து எழுதி கொடுத்துரு, முடிஞ்சு இன்றைக்கி வேலையை முடிச்சுது. சரி வாங்கன்னு கூட்டி போகிறார். கூட்டி போனால் வயலில் அப்போ தான் சேர்த்தை அள்ளி போட்டுச்சிருப்பாங்க. வயலில் முதல்ல சேர்த்து உழவு பண்ணுவாங்க. முதல்ல வந்து வரட்டு உழவு பண்ணிவிட்டு அதில் தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்புறம் சேர்த்து புரட்டுவாங்க தெரியுங்களா. அப்போ வந்து சுற்றி அந்த வயலை கரை எடுப்பாங்க, புல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அதை வந்து வெட்டி எடுத்து அதை வரப்பில் போட்டுருப்பானோ, மறைஞ்சிங்களா, வரப்பில் போட்டு வயலை பிசுக்குன்னு வரப்பில் நடந்து போகிறேன். வெயில் காலத்தில் நடந்தால் ஓடலாம், காஞ்சி கிடக்கும். அந்த சேர்த்து உழவு பண்ணுறக்கூடிய இடத்துல அள்ளி போட்டிருப்பாங்க, புல்லுக்கூட சேர்த்து. அது வலுவலுன்னு பிசுக்குன்னு இருக்கும். இப்போ இல்லைப்பா நடக்க முடியாமல் பிசுக்கு இருக்குது. இந்த 2 வயல் தாண்டினா தான் 3வது என் வயல். நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வாங்கன்ட்டான். இவர் போகிறாரு, அவர் ஏற்கனவே வயலில் பழக்கம், அவர் சல்லுன்னு போகிறாரு. இவர் புதுசாக பழக்கம் போகிற இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்தான கால் அந்தான கால் இப்படி போகிறார். சேரு வழக்கு பொத்துன்னு உள்ளே விழுந்தார். இங்கே சேர்த்துலே விழுந்தார். அவர் திரும்பி வந்து கை கொடுத்து மேலே தூக்கணும், ஏறி மிதிக்கிறார். ஏயா 2 அடி வரப்பில் நடக்க முடியல, சிராத்துல் முஸ்தகீம் இல்லை, என்னையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போகிறாரா? ஐயா 2 அடி வரப்பு இருக்குது, இதில் வலிக்கு பொத்துன்னு உள்ளே விழுந்துட்டு அது முடிய விட மெல்லிய பாதையில் தனியாக நடக்காமல் என்னை தூக்கிட்டு வர போகிறான். அவனை வெறும் தூக்கிட்டு போட்டு மிதிச்சாருப்பான்னு இந்த கதையை எஜப்பா சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி விளைஞ்சிக்கல வாக்குறுதிகளுக்கெல்லாம் இல்லை. இங்கே
எந்த ஷேக்கு மேலே என்னுடைய ஷேக்கு எனக்கு வாக்குறுதி கொடுக்கல, அவங்க ஷேக்கு அவங்களுக்கு உனக்கு கியாமத்தில் நான் காப்பாற்றுறேன், கபரில் வந்து காப்பாற்றுறேன், மஷரில் உன்னை காப்பாற்றுறேன், நரகத்துக்கு வாசல் நின்றுக்கிறேன், உடனே உள்ளே விட்டுருவாங்களா என்னை மீறி, சாத்து முஸ்தகம் தூக்கிட்டு போகிறேன், எந்தெல்லாம் இல்லை. அவங்க ஒன்றே ஒன்று கேரண்டி ஷேகமான கொடுக்குறான், 100க்கு 100 இன்ஷா அல்லாஹ் ஏன் ஷேகனை எனக்கு கொடுத்த கேரண்டின்னா 100க்கு 100 லா இலாஹ இல்ல கமாஹக்கும் விளங்க வைக்கிறவா. குர்ஆன் ஹதீஸில் எப்படி இருக்கிறதோ அப்படி ஆயாத் ஹதீஸுகளுடைய தெளிவில் ஏத்திபாராத்தை உலூஹியத்தை லா இலாஹ இல்ல பாடத்தை ஒரு கல்வியில் இறக்கி வைக்கிறவா. அதுக்கு பின்னாடி நீ 1000 பேரை கூட்டி போகலாம் சொர்க்கத்துக்கு, நீ 1,00,000 பேர் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். நீ ஏன் கவலைப்படுற? ஜி என் சர்க்கார் ஒரு நாள் ரொம்ப கவலையாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதாவது சர்க்கார் क्या हुआ? नरकத்தை பற்றி நினச்சா அழுகையாக இருக்குது सरकार, எப்படி எப்படி நம்பிக்கிறேன். अरे छोड़ो वो फिक्र छोड़ो, तुम उम्मतियों का फिक्र करो, वो फिक्र விட்டுரு, நீ உம்மத்தை ஃபிக்ர் பண்ணு, லட்சக்கணக்கான மக்கள் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபிக்ர் செய். मेरा फतवा है, मेरा ख्याल है, मेरा अकीदा है, सुन लो. दादा सरकार யார் ஒரே ஒரு நொடி நேரமாகிலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று இதிராக்கிய மையத்தை கொண்டு வந்தார்களோ, எஜமா என் கூட இருக்கிறான், மௌலா என் கூட இருக்கிறான் என்ற உணர்வு கொண்டு வந்தார்களோ, நரகம் அவங்களை தீண்டாது பண்ணும். சர்வரே காலு அல்லாஹு அக்பர் ரப்பே துல் ஜலால், அவனை உன்னோடு வந்துட்டான்னு சொன்னான் அல்லாஹ் அவனை விட்டுருவான நரகத்துக்கு. அவன் கால் பட்டா ஒட்டுமொத்த நரகம் காணாம போயிருது. அந்த அந்த அல்லாஹ் தஆலா உன்னோட சேர்த்து உலக ஒரு நிமிஷம் எதிராக செய். வலா நீ என் கூட இருக்கிற எஜமான, ஓஹோ மாக்கும் மைனமா கொண்டும், நீ என்னை விட்டா இருக்க, என்னை கூட நீ தான் எல்லாம் இருக்கிற. இதை விட எனக்கு வேற என்ன பெருமை வேணும் இல்லை, இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு? ஒவ்வொருத்தன் வீடு எங்கிட்ட இருக்கு, காடு எங்கிட்ட இருக்கு, கடை எங்கிட்ட இருக்கு, காசு இருக்குது எங்கிட்ட, பணம் எங்கிட்ட இருக்கு, பதவி எங்கிட்ட இருக்கு, பெருமை அடிக்கிறான். நமக்கு எதில் பெருமை? மௌலா என் கூட இருக்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான். இந்த இன்பத்தில் நீ ஆனந்தமயமாக லஸ்ஸத்தோடு ஒரே ஒரு நொடி நேரம் அந்த இன்பத்தை நீ அனுபவித்திருந்தால் நரகம் உன்னை தீண்டாதுட்டாங்க சொல்றாங்க என்று நூரி நாயகம் சொன்னதாக என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க. இன்றைக்கி நான் அதை உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணேன்னு கேட்டுக்கோ. சதா அந்த உணர்வு கொண்டு வா. ஃபாசல் பாஸ் செய்யும்போது மௌலா நீ என் கூட இருக்கிற, மௌலா நீ அன்பு சாஃபாக்கலாம், நீ தான் எல்லாம் இருக்கிற உணர்வு கொண்டு வா. நரகத்தை பற்றி நீ ஏன் பயப்படுற? உன்னை கண்டு நரகம் பயப்படணும். யார் இதராக்கிய மையத்தில் வாழ்கிறார்களோ, விளைஞ்சுங்களா, சதா மௌலா தன்னோடு வச்சு வாழ்கிறாங்களோ, அவங்க நரகத்தை கண்டு பயப்பட வேண்டியவர்கள் இல்லை, நரகம் அவர்களை கண்டு பயப்படும். அவர்கள் சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் இல்லை, சொர்க்கம் அவர்களை ஆசைப்படும். ஆமாம், ஹதீஸ்ல வருது பை, சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுகிறது, முஷ்டாக்குன் அல் ஜன்னத்து முஷ்டாக், சில பேர் சொர்க்கமும் ஆசைப்படுகிறது, சில பேரை கண்டு நரகம் பயப்படுகிறது. பை யார் அது? மௌலா தன்னோடு வச்சு கொண்டவர்கள். ரப்ப காயினாத்தை உன்னோட வச்சுக்கோ, அந்த இல்மு சொல்லித்தரவா. எப்படி அல்லாஹ்வை நீ உன்னோட வச்சுக்கிறது, எப்படி உன்னை காலி பண்ணுறது, எப்படி மௌலாவை உட்கார வைக்கிறது, அந்த இல்முக்கு கேரண்டி. ஒரு சக்கராத்து இருக்காதுன்றோ, கபரில் நான் வந்து காப்பாற்றுவேன்னோ, மஷரில் நான் நிற்பேன்னு சொல்லியோ, ஒரு நரகத்துக்கு போடாமல் காப்பாற்றும், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. எந்த என் ஷேகம் கொடுக்கல, நானும் உங்களுக்கு கொடுக்கல. இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் வா, பக்காவா திணிச்சிடறேன் வா, உட்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ் கல்வியில் திணிச்சு விட்டுறேன் வா, கலிமாவை நிமிந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், உட்கார்ந்த லா இலாஹ இல்லல்லாஹ், திருமண லா இலாஹ இல்லல்லாஹ், படுத்த லா இலாஹ இல்லல்லாஹ், கியாமும் குஊதும் வஅலா ஜுனூபி, அந்த அளவு லா இலாஹ இல்லல்லாஹ் பாடத்தை உன் கல்வியில் திணிக்க முடியும். நீ நேரத்தை ஒதுக்குறதா சரி. எப்பயாவது இருக்கா வர 5 நிமிஷம் உட்கார்றது ஓடி போயிடுறது அப்படின்னா, என்னடா இந்த ஷேக்கிட்ட போனால் வருஷமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ரம்ஜான்லேயும் அதே கதை தானா? வேறு புதுசு சொல்ல வேண்டாம், புதுசாக சொல்லலாம்ல. இன்றைக்கி என்ஆர்சி ஓடிக்கிட்டு இருக்குது, சிஏஏ ஓடிட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு நாள் பயான் செய்யலாம். நம்ம தேர்தல் வருது, அது சம்மந்தம் ஒரு நாள் பயான் செய்யலாம். இப்போ ஜும்மாலாம் பயானுங்களாம் எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஆயத்தீஸ்லாம் விட்டாங்க எல்லோரும். ஏன்னா அன்றைய பேப்பர், நேற்று தினத்தந்தியிலே முந்தானத்து தினமலரிலே பார்த்தேன், எனக்கு அப்படி தான் பயான்லாம் ஓடிட்டு இருக்கு. துன்யாவுடைய செய்தி சொன்னால் ஹசரத் நல்லா அப் டு டேட் பேசுகிறப்பா, அப்டேட்டாக இருக்கார் ஹசரத். அந்த ஹசரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படி, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கி நடக்கிறத பேச வேணாம் அப்படிங்கிறாங்க வேறு.
அதனால பயந்து போய் அஜித் குமார்கள்லாம் அப்டேட்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்று சன் நியூஸ்லேயே ஒரு செய்தி சொல்கிறான், புரிஞ்சுக்கலாம். சன் நியூஸ்லேயே ஒரு செய்தி சொல்கிறான், ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான். அதான் ஸ்டைல். குர்ஆனில் சொல்லுவான், ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அது முஸ்தக்பிலாக சொல்லணும். அதான் ஸ்டைலு. நபி அதை வந்து மாதிரி சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும். புகாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள்னு சொல்லக்கூடாது, சொல்லுவார்கள். பை சொல்லுவார்கள்னு சொல்லக்கூடாது, சொல்லுவேர்கள். அதை சொன்னபோது தான் ஸ்டைலாக இருக்கும். செந்தமிழே செப்பணும். என்ன பை அப் டு டேட் அந்த மாதிரி பயான் செய்யணும். இது எப்போ பார்த்தாலும் ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் படி சடைஞ்சு போச்சியா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்டு. அடே ஜி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடணும். ஹுதி கே சிர்ரே நிஹான் லா இலாஹ இல்லல்லாஹ். நீ அழிஞ்சு போயிடும் கலிமா வந்துடணும். மேரி ஃபனா ஹை பகா, நானே இல்லாமல் சுத்தமாக காலியாயிடணும். ஒன்று மேலேருந்து கீழே வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அஜ்மீர் நாய் நடந்து போகிறாங்க, பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா கலிமாவே மாறிட்டாங்க அவங்க. மேரி ஃபனா ஹை பகா லா இலாஹ இல்லல்லாஹ், ஹே முஜ் மே நூர் खुदा ला इलाहा इल्लल्लाह, मेरी फना है बका ला इलाहा इल्लल्लाह, मेरी फना है बका ला इलाहा इल्लल्लाह, है मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह, है मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह. நான் சுத்தமாக நான் வந்துட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இருக்குது என்ன. இப்போ ஏ முஜ்மே நூரே खुदा, ஹக்குடைய நூர், உஜூத், சிஃபாத், அஃபால், ஆஃபாத், மௌலா தான் இப்போ என்னில் இருக்குது. நான் என்னை காணாக்கிட்டேன் நான். जी मैं उसका आईना हूँ, वो है आईना मेरा, मैं उसका आईना हूँ, वो है आईना मेरा, यही है राज मेरा ला इलाहा इल्लल्लाह, यही है राज मेरा ला इलाहा इल्लल्लाह. நான் அவனை காட்டும் கண்ணாடி ஆகிவிட்டேன், அல்லாஹ் என்னை காட்டும் கண்ணாடி ஆகிவிட்டான். என்னை நீங்க என்ன பார்த்தீங்கன்னா மௌலாவை தான் பார்க்குறீங்க. ஏன் இந்த உஜூத் மௌலாது, ஹயாத் அவனது, இல்மு அவனது, இராதா அவனது, குத்ரத் அவனது, சமாத் அவனது, பசாரத் அவனது, கலாம் அவனது, குவத் அவனது, ஆசார் அவனது. என்னது என்ன? என் பேர் மட்டும்தான் என்னது, என் பேர் தான். ஜி இந்த நாம் இருக்கு பாருங்க, பேரு இதுதான் நாம். இந்த நாம் இருக்கு அதுதான் நாம். இந்த பேரை உடுத்திக்கிட்டு ஹரேக்கு சாதருக்கு ஓடே ஆகையா அல்லாஹி அல்லாஹ், அவன் தான் இருக்கிறான். ஜுபேருங்கிற பேர் தான் எனக்கு சொந்தமானது. இந்த தாயுனாத் தான் எனக்கு சொந்தமானது. ஹுசூசியாத், ஜாத்தியாத் இது எனக்கு சொந்தமானது. மற்றபடி உஜூத், சிஃபாத் அவங்க சொந்தமானது. அப்போ அல்லாவோட நூரை கொண்டு தான் நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் வர்றேன். हे मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह, हे मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह, खुदी मिटी तो खुदा या खुदा खुद में नजर, खुदी मिटी तो नहीं उन्हें சுத்தமா கல்ட்டு, ஒவ்வொரு ஆணியா கல்ட்டு भाई சுத்தமா இல்லாமல் ஆக்கிது. லாரி ஒவ்வொரு டா கழட்டி சுத்தமாக கரைச்சி கட்டிலாம் ஆக்கிடணும், டமாலிஷ் பண்ணுவாங்க லாரியை சுத்தமாக எடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு நிட்டா கழட்டு, ஹயாத்தை கழட்டு, இல்ம கழட்டு, இராதா கழட்டு, கழட்டிட்டு பாரு யார் இருக்காண்டாங்க. खुदी मिटी तो खुद आया खुदा खुदी में नजर, நீ ஒன்னே கழட்டிட்டா அவன் தானா வந்துடுவாயா.
खुदी मिटी तो खुदा या खुदा खुदी में नजर खुदी मिटी तो खुदा या खुदा खुदी में नजर दी हमें ते उससे जुदा ला इलाहा इल्लल्लाह हमें ते उससे जुदा ला इलाहा इल्लल्लाह पढ़ाया है मुझे इस तरह पीर ने कलिमा லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை எல்லாம் சொல்லி தர்றாங்க. ஏன் ஷேக் எப்படி தெரியுமா கலிமா சொல்லி கொடுத்தாங்க? நீ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, முடிஞ்சு. இதுக்கு மேலே அந்த கலிமாவில் ஒன்றுமே இல்லைங்க. அடுத்து என்ன தொழுகை பற்றி சொல்லுங்கள் சார். தொழுகை சொல்லுங்கள். எவ்வளோ கிதாப் இருக்குது? ஹிதாயா, துருல் முக்தார், மபுசூத்து, ஜியாதாத்து, அப்பாடி, அது லட்சக்கணக்கான கிதாப் இருக்குது. தொழுகையின் சிறப்பு இருக்குது, தொழுகையின் ஃபசாயில், தொழுகையுடைய அக்காமாத்துக்கள் எவ்வளோ இருக்குது. கலிமா ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீ நினைக்கிற. ஏன் ஷேக் எப்படி தெரியுமா கலிமா சொல்லி கொடுத்தாங்க? ஏன் ஷேக் எப்படி தெரியுமா கலிமா சொல்லி கொடுத்தாங்க? படாயா ஹே முஜே இஸ் தரஹ பீர் நே கலிமா, இப்படி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? कि आप खुद में बना ला इलाहा इल्लल्लाह நானே இன்னைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் ஆயிட்டேன். எந்திரிச்சா உட்காந்தா லா இலாஹா இல்லல்லாஹ் நானே ஆயிட்டேன். கலிமாவே நீ ஆக்கிட்டாங்க சர்க்கார். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா லா இலாஹா இல்லல்லாஹ், பிரஷ் எடுத்தா லா இலாஹா இல்லல்லாஹ், தண்ணி கூத்துனா லா இலாஹா இல்லல்லாஹ். இது என் தேவை பூர்த்தி செய்ய, தண்ணி இருந்து என் தேவையை மோலா நீதான் அல்லாஹ் பூர்த்தி செய்யற என்று ஒவ்வொரு நொடியும் என்னை கலிமாவிலே மிதக்க விட்டாங்க சர்க்கார். கலிமாவே என்னை ஆக்கிட்டாங்களே. ஹவுசினா சொல்றாங்க பை வரைச்சிக்கல, அந்த மாதிரி கலிமாவே ஆயிரணும். बढ़ाया है मुझे इस तरह पीर ने कलिमा के आप खुद में बना ला इलाहा इल्लल्लाह, आप खुद में बना ला इलाहा इल्लल्लाह, के आप खुद में बना ला इलाहा इल्लल्लाह, मेरी फना है बका ला इलाहा इल्लल्लाह, है मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह, है मुझ में नूर खुदा ला इलाहा इल्लल्लाह, मेरी फना है बका ला इलाहा इल्लल्लाह. எதுக்கு பேச்சு வந்துச்சுமா? எந்த தலபுல நீ ஷேக்கிட்ட வர்றீங்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். யார் யார் எதை நீ பெற ஆசைப்படுகிறீர்களோ அவரவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ ஷேக்கிட்ட வருகிற பொழுதே ஒரு நீயத்தை தூய்மையாக்கி அலைஞ்சிங்களா, சுத்தமாக்கி அல்லாஹ்வே அவங்கள்ட்ட பெற்றுக்கணும் எண்ணத்தில் வா, நிச்சயமாக அல்லாஹ் கிடைக்கும். எது வரைக்கும் துனியா பின்னாடி அலைய போகிற, இந்த காசு என்ன பணம் என்ன விட்டுட்டு போயிடுவேன், ஒன்றுத்துக்கும் உதவாது. உங்கள் அத்தா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, உலகமே எல்லாம் போயிடுச்சு. உன்னை விட கோடீஸ்வரன்லாம் போய் சேர்ந்துட்டான். கொஞ்சமாவது அல்லாஹ் கூட வச்சுட்டு போ அலைஞ்சில பை. இது தான் துனியாவை பெருசாக விளங்காது. ஷேக்கிட்ட நேரத்தை ஒதுக்கு, அவங்கள்ட்ட வந்து களிமாவை வாங்கு, லா இலாஹா இல்லல்லாஹ் பெற்றுக்குன்னு ஆசைப்படு, வா பெற்றுக்கிட்டு போ. உங்கள்கிட்ட எந்த கூலியும் வாங்க நான் ஆசைப்படலை. லா சாலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்கள்கிட்ட எந்த கூலியும் நான் கேட்கல. லா சாலுக்கும் அலைஹி இன் அஜ்ரி இல்லா அலல்லாஹ், என் கூலி அல்லாஹ் எனக்கு கொடுக்குறோம், நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை என்று என் ஷேഖனாய் சொன்னார்ல, அதைத்தானே உங்களுக்கும் நானும் சொல்கிறேன். விளங்கி எங்கேருந்து வேணா வா, உன்னை தங்குமிடம் நான் கொடுக்குறேன், 3 நேரம் சாப்பாடு நான் கொடுக்குறேன், ₹1 கூட நீ எனக்கு அன்பளிப்பு காணிக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையே இல்லை. என் தேவைகளை சுருக்கிக்கிட்டேன் நினச்சிங்களா. அதனால் ஆசையும் அதிகமாக படுறது சொல்ல நிறைய அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி செய்யணும், அது நமக்கு தேவை. தேவை நிறையா இருந்தாலும் மாதம் இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும், தேவையே இல்லை. என்ன பை தேவைகளை சுருக்கியாச்சு. அதனாலம்மா நான் யார் இடத்திலும் காசு பணத்துக்காக வேண்டி உங்களை நான் தாலீம் சேரன்னு நினச்சிருந்தா நீங்கள் வேறு ஷேக்கிட்ட பையத்து வாங்கிக்கிங்க. என் முறை எல்லாருக்குமே சொல்லிடுறேன், இவர் பை நீங்கள் உண்மையான காமிலான ஷேகமார்கள் யார்கிட்டையும் போய் பையத்து வாங்கி இறை ஞானங்களை பெற்றுக்கொள்ளும். எனக்கு என்ன ஒரே கவலை, நான் பையத்து வாங்கிடுறீங்க வர மாட்டேங்கிறீங்க, வருஷம் ஒருக்கா வர்றீங்க, சர்க்கார் துவா செய்யுங்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு அத்தர் பாட்டிலு,
வெளிநாட்டுன்னு வர்றது ஒரு தைல பாட்டில் தலைவலி வச்சு சாவு அதோட முடிஞ்சு திரும்ப வருஷம் ஒருக்கா வரும் இழுத்து போட்டு உங்களை இழுத்து கொண்டு வேண்டியது வா என்ன பை மாதத்துக்கு 3 நாளாச்சும் வாங்க தங்குமிடம் உணவு உடை ஃப்ரீ வாங்க தங்குங்க லாலா இல்லை படித்துக் கொள்ளுங்கள் கலிமாவுக்காக நேரம் ஒதுக்குங்க முஜிமலா நீங்களும் நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க கலிமாவுக்கு கடை அதிலே கடைன்னு விட்டுருவோம் அதெல்லாம் கடை தான் பெருசான்னு அதிலே கடை உன் கடையிலே கடைன்னு விட்டான்னு அலாவுதீன் மோலா கடை அதிலே கடைன்னு சொல்கிறதில்ல கடை உங்களை அதிலே கடை அங்கேயே கடை அப்படின்னு சொல்கிறது இல்லையா தமிழில் அது மாதிரி கடை அங்கேயே கடை நல்லா விட்டான்னு செய்யுங்க எல்லாம் அவங்களை காப்பாற்றணும் முஜிமலா திடீர்னு கீழே விழுந்து கை அல்லா தலா கடைசி வரைக்கும் ஆஃபீஸ் எல்லாம் தரும் கை உடஞ்சிருச்சு டாக்டர் 10 நாள் ரெஸ்ட் எடுங்க என்ன செய்வீங்க ஹாஸ்பிட்டலில் போட்டு அப்படியே கடைக்கு போவீங்களா பைக் ஓடிக்கிட்டு கடைன்னு வீட்டில் கொடுப்பீங்களா என்ன பை அதனால நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மாதத்துக்கு 3 நாள் எங்கள் டைம் கொடுத்தாவும் முஜிமலா நீங்களும் தான் கடையை மூடிடணும் இல்லை யாரோ பார்த்துக்கிட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும் எங்கள் கூட இருக்கணும் காசு வேணாம் பணம் வேணாம் நீங்களே வச்சுங்க காசை என்னங்க பை சொல்லலாம் 3 நாள் வாங்க மாதத்துக்கு 3 நாள் ஒதுக்குவோமா இன்ஷா அல்லா ஃபுல்லாக 3 நாள் தாலீம் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுக்கலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லா ஒரு 1ஆம் தேதி 1, 2, 3 3ஆம் தேதி இல்லையா கடைசி 3 வச்சுக்கோமா 27, 28, 29 அப்படி மாதம் 3 நாள் எல்லா முருகும் எல்லா கடையும் மூடிட்டு உத்தியோகத்தில் மூடிட்டு வந்துடணும் 3 நாள் இங்கே தான் கிடக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் வந்தால் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் 3 நாள் எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே வந்து 3 நாள் இங்கே கடந்து தாலீம் வாங்கிட்டு லாயில பாடத்தை வாங்கிட்டு போயிடும் 27 நாள் உங்களுக்கு வச்சுக்கணும் தப்லீக் ஜமாத்தில் சொல்கிறது இல்லையா மாதம் 3 நாள் இல்லை 3 நாள் இது பேர் என்ன 3 நாள் ஜமாத்து வருஷத்துக்கு 40 நாள் ஜமாத்து வருஷம் ஒருக்கா ரம்லான் சில்லா இது 40 நாள் 27 நாள் தான் வந்துட வேண்டியது 40 நாள் சவாபு கொடுத்துருவோம் அல்லா இன்ஷா அல்லாஹ் பை அந்த மாதிரி ஜான்மலா ஓகேவா மாதம் 3 கடையை மூட்டு வந்துடணும் முஸ்தபா ரெடியாக இருக்கிறாங்க அல்லாவுக்கா எதையும் செய்ய தயார் மலா நீங்கள் எஜமான் ஜான்மலா பல அவங்க ஜான்மலா ரெடியா நீங்கள் மாதம் 3 நாள் கடை மூட்டு மாஷா இல்லை 5 பேர் கொடுத்துட்டாங்க அலாவுதீன் மலா 3 நாள் பேர் கொடுத்துட்டாங்க 6 ஆச்சு முஜிப் மலா கை தூக்க மாட்டேங்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் சர்க்கார் இவ்வளோ வாங்கி கூச்சி நானே இன்றைக்கி வாங்கி தாலீம் வாங்கி அதே கடல் மாதிரி இருக்குது எனக்கு நீங்கள் திரும்ப 3 நாள் உட்காந்து அதே களிமா சொல்ல போகிறீங்க புதுசாக சொல்ல போகிறீங்க புது செய்தி சொன்னால் கேட்கலாம் என்ன பை அப்டேட்டாக பேசுகிறாங்க ஆலிம் சாக்கலாம் அது மாதிரி அப்படி பேச்சவங்க அப்படியா எங்கிட்ட களிமா தாங்க பேசுகிறக்கு வாங்க களிமா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க 3 நாளில் பயிற்சி எடுத்து சொல்லுங்கள் முஜிப் எத்தனை நாள் கொடுக்கலாம் மாதம் 3 நாள் முயற்சி அறிங்களா அப்படின்னா கற்பனையிலே நடக்காதுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா ரெடியாக இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ரெடியாக மாட்டேங்குது எவ்வளோ நாள் ஓடும் வண்டி இளமை காலம்லாம் ஓடிடும் நினச்சிங்களா முதல்ல என்ன இப்போ தானே 40 வயசு இருக்குமா உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு ஜி 42 ஆச்சு ஒரு 65 வயசு வரைக்கும் உழைப்போம் வீடு வாசல் காடு கழனி வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இன்னும் பெருசாக உள்ள கட்டி முடிச்சுட்டு ஹசனுக்கு வந்து பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக அவன் வந்து உட்காந்து பேசுகிறக்கா விடு 63 வயசுலேருந்து 73 வயசுக்கு உங்கள் தர்பாருங்க உங்கள்கிட்ட வந்து நான் தர்பாரில் உட்காந்தேன் அவன் பையனை ஆளாக்கி கடையெல்லாம் ஒப்படைச்சிட்டு 10 வருஷம் கடைசி 10 வருஷம் உங்கள்கிட்ட சில்லா தெரிஞ்சுங்களா உங்களையா தள்ளிட்டு போகிறது வண்டியில் வச்சு அதுக்கு யார் ஹசன் கூட வரணும் இதுதான் வந்து அல்லாஹ் தாலாவை அபு நஹீத்தோ கபு அப்படிங்கிறாங்க எஜமா யார் அபு நஹீத்தோ கபு
இந்த பாட்டு இவங்க ஷேக் கமால் ரஹ்மத்துல்லாஹி என் மௌலாவிலே நான் லைக்க வேண்டிய காலம் அபு நஹீத்தோ கப் இப்போ எல்லாம் பண்ணி எப்போ உன் சுத்த திருவடியில் செத்து உன் சுத்த திருவடியில் சுக்கி அருள் பெறுமுன் செத்தொழிந்து போனால் என்ன செய்வே நிராமயமே. முதுமையில் பெறதுக்கு பிறகு இந்த லாயிலா இல்மு தன் வாழ்நாளில் விட்டாங்க போல. நீங்கள் 3 நாள் விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்படியாவது அவங்க சம்மதிச்சு கையெழுத்து வாங்கிக்கோங்க மௌஜி மூலாட்ட எல்லாம் தஷ்கீல் பண்ணுங்கள். பண்ணி 3 நாள் கையெழுத்து போட்டு கொடுத்து தான் வெளியே விடுறது அவங்களுக்கு. என்ன பை 20 வயசு எவ்வளோ வாலிப பருவம். அந்த பருவத்தில் எஜமா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய காதலில் வெளியானாங்க கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அலவி. 52 வயசு வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் முடிச்ச பிள்ளை பக்கம் ஆசைலாம் இருக்காது. வீடு கட்டணும், வாசல் கட்டணும், கடை வைக்கணும். எனவே 52 வயசு வரைக்கும் அல்லாஹ்வை லயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு விட்டு வர மனசு இல்லை. அல்லாஹ் தஆலா எந்திரி முஹியுத்தீன் ரொம்ப வேலை இருக்குது உங்களுக்கு. தீனை ஹயாத்தாக்க வேண்டிய வேலை இருக்குது. கிளம்புங்க முஹியுத்தீன் அப்படின்னு எஜமான கிளம்பி கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. அப்புறம் 40 வருஷம் சேவை செஞ்சாங்க. அப்புறம் திருமணம் முடித்தாங்க வச்சாங்க. அலஞ்சபை புசூர் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறேன் ஹசரத்து. ஒரு காலம் செட்டில் ஆக முடியாது. நல்லா விளங்கி கடல் அலை ஓஞ்ச பிறகு கழுவலான்னு நினச்சோம் அப்படின்ட்டே இருந்தாங்க. என்ன கழுவுலையா அப்படி ரொம்ப அலையாக இருக்குதுங்க கொஞ்சம் நிற்கட்டும்னு அப்புறம் போய் என்ன புசூர் அலை ஓஞ்ச பின்னாடி நான் வர்றேன்டானோ. என்னைக்கு ஒரு ஓயறது என்னைக்கு ரொம்ப கழுவுறது ஒரு காலம் நடக்குது. விளைஞ்சுங்களா? அதனால் இதுதான் பருவம். இதை விட்டால் வேறு பருவம் இல்லை. இன்று தான் அதற்கு நேரம். நாளை உன்ட்டு நேரம் இல்லை. எதை செய்வதாலும் இன்னைக்கு செஞ்சுக்கோ. நாளை கேரண்டி இல்லை. நாளை நீ இருப்பை என்று கேரண்டி இல்லை, உலகம் இருக்குன்னு கேரண்டி இல்லை. நீ எதை செய்வதாக இருந்தாலும் இப்போ செய். எது முக்கியமோ அதை இப்போ செய். அதுக்காக நேரம் வருது. என்னங்க பை நேரங்களை காலங்களை இன்றே செய், நாளைக்கு செய்யாத. அதை நாளைக்குன்னு ஒத்தி வைக்காத. ஒரு கிதாப் படிக்கணுமா இன்றைக்கி படிச்சது நாளைக்கு ஹயாத்தாருப்பே தெரியாது. அரசர்கள் கோடி கோடி செல்வங்களை விட்டுட்டு அரச பதவி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. சேகமாக ஞானங்களை பெற்றார்கள், கரைச்சி குடித்தாங்க. என் ஷேகநாயகத்தில் எத்தனை பெரிய பெரிய வசதி கோடீஸ்வரர்கள். இத்ரிஸ் ஹாஜியார் கிப்ஸு கம்பெனிக்கே ஓனர். பல நாடுகளில் இருக்குது. தமிழ்நாடு முழுசும் கிளை இருக்குது. 100கணக்கான கிளைகள் இருக்குது பல நாடுகளில். துபாய், அபுதாபி, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்னு இருக்குது. அதனுடைய ஓனர் அவங்க வரஞ்சுங்களா. சர்க்கார்கிட்ட மாதத்துக்கு 10 நாளைக்கு தான் இருப்பாங்க. எம்டி சர்க்கார் மதுரையில் இல்லான்னு போவாங்க. 5 நாள் எல்லா எம்டி வந்து உட்காந்துக்குவாங்க. சர்க்கார் கூட 7 எம்டி எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. தாலீம் பாடம் படிப்பாங்க. ஃபுல்லாக இஷாராத்தை சுலுக்கில் கரைச்சி குடிச்சிட்டாங்க. இத்ரிஸ் ஹாஜியார், ஹமீத் சுல்தான் ஹாஜியார்லாம் கோடீஸ்வரர்கள் தான். நேரம் ஒதுக்குனாங்க. அவங்களுக்கு வேலை இருக்காதா? எந்த இடத்த கேட்டாலும் சொல்லுவாங்க. சர்க்கார் அவங்கள குர்பீஷான் பட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அல்லாவோட குருபில் தான் இருந்தாங்க. கடைசி காலங்களில் அவர்கள் பணிகள்லாம் மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சி ஒதுங்கிட்டா வீட்டில் உட்காந்துட்டாங்க. விளையாட போயிட்டாங்க. இத்ரிஸ் ஹாஜியார், கிப்ஸ் இத்ரிஸ் ஹாஜியார் ஒதுங்கிட்டாங்க. இப்போ மாதிரி அன்லிமிட்டெட் ஃபோனில் இப்போ நமக்கு ஏர்டெல்லில் போட்டால் அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் பேசுங்க, யார்ட்ட வேணால் பேசுங்க. அப்போ அப்படி இல்லை. ஒரு காலுக்கு 2 ரூபா அப்படி காசு வாங்குவோம். அப்போ ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க பிஎஸ்என்னு எதுலேயோ. அதாவது 1 2 3 அப்படின்னு 1 2 3 நீங்கள் ஒரு நம்பர் வாங்கிட்டால் 3 நீங்கள் இன்னும் 2 நம்பருக்கு ஃப்ரீயாக பேசிக்கலாம். மற்றவங்க 1 ரூபா 2 ரூபா காசு ஆகும். 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்கிறேன் பை அழைஞ்சிங்களா. அப்படி ஸ்கீம் போட்டான். அப்போ நான் நம்பர் வாங்கி எங்கள் வீட்டு பாவாவுக்கு ஒன்று, என் பிவி வீட்டுக்கு ஒன்று இப்படி வாங்கிக்கிறது. என் பிவி வீடு திருவண்ணாமலை, நான் இருக்கிறது புறவச்சேரி, பாவோட சேர்னா 2 நம்பர் வாங்கிக்கிறது. நாங்கள் மட்டும் பேசிக்கிறது. மற்றதெல்லாம் காசு அப்படி. அப்போ இத்ரிஸ் ஹாஜியார் 2 நம்பருக்கு 2 நம்பர் 1
ஐனி ஷேக் பிலாக்கு, ஒன்று சுபூரி ஷேக். 2 பேருக்கு வாங்கிட்டாங்க. 2 பேருக்கு ஃப்ரீ, எவ்வளோ வேணும் பேசிக்கலாம். காலையில் ஆரம்பித்தா 1.5 மணி நேரம் சுபூரி ஷேட்டை பேச வேண்டியது, அதை முடித்தா 1.5 மணி நேரம் ஐனி ஷேக் பிலாட்ட பேச வேண்டியது. ஐனி ஷேக் பாடமாக இருக்கேன், எத்தனை மணிக்கு முடியும் பாடம்? 11:30 முடிஞ்சிடும். 11 to 12 நான் 12:30 வரைக்கும் நான் பேசுகிறேன். ஃபுல்லாக தாலீம் பேசிப்போம். இன்றைக்கி இந்த ஆயத்தை பார்த்து என்ன ஆச்சு விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க. பெரிய விளக்கம் தான் தாலீம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சுபூரி ஷேட்டை, 3 மணி நேரம் ஐனி ஷேக் பிலாட்டை. இதுதான் வேலை அவங்களுக்கு. தாலீமத் தான். அந்த நசர்பர் கிதம்னு இதுமாக சொல்லுவாங்களே, அது விளக்கம் என்ன? இதுமான நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பாப்பா கடல் மாதிரி இருக்கிறாருப்பா அப்படின்னு ஐனி ஷேக் பிலா சொல்லுவாங்க. 2 பேர்ட்டையும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் லா இலாஹா இல்லல்லாஹ் தாலீம் தான். சர்க்காருடைய பாடங்களை பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆஷியக்கு அல்லாட்ட போயிட்டாங்க, வளைஞ்சிங்களா? அந்த மாதிரி இரவு பகலும் அதான் பேசும். அப்போ உன்னுடைய லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய பாடங்களை நீ அறியவும் கற்கவும் உன்னுடைய காசோ பணமோ வேலை எதுவுமே தடையில்லை. எந்த பணியில் இருக்கிறாயோ இருந்துங்க. நேரம் ஒதுக்கும் கொஞ்சமாச்சும். கலிமாவை கற்றுக்கொள்ளுங்கள், கலிமாவுடைய பாடம் படிங்க. இப்போ இந்த பாடம் தாலீம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? வஸ்ஃபே உலூஹியத்னா என்ன அதான் கேட்டோம். வஸ்ஃபே உலூஹியத் சொல்லுங்கள், முஜிமாவில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, 3 வருஷம் ஆச்சு பையத்து இங்கே வந்து. நான் அஃப்சூஸ், நேரம் ஒதுக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாங்க என்கிட்ட. காலையில் டெய்லி 1 மணி நேரம் வந்துடுங்க. மாதம் 3 நாள் ஒதுக்காட்டியும் பரவாயில்ல. அப்படி செய்யமா இன்ஷா அல்லாஹ். தாலீம் பாடம் தெரியணும்ல, அப்போ தானே ஹக்கம் நெருங்க முடியும். இந்த பாடங்கள்லாம் ஹக்கம் நெருங்குதுக்குள்ள பாடங்கள் தானே. யார் சொல்ல கேட்டுங்க? வஸ்ஃபே உலூஹியத் என்றால் எதை குறிப்பது? யார் சொல்ல கேட்டுங்க டக்குன்னு? வேறு வஸ்ஃபே உலூஹியத் என்றால் என்ன? நிசாம் சொல்லு. எது வஸ்ஃபே உலூஹியத்னு எதை சொல்லுகிறோம்? அப்புறம் உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார். இந்த 4 தான் உலூஹியத்தின் தன்மைகள். தேவையை பூர்த்தி செய்வதற்கு 4 வேணும். உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார். இந்த 4 இருந்தால் தான் தேவைகளை பூர்த்தி செய்வான். சாஹிபே உலூஹியத், ஒருவன் இலாஹாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 இருக்கணும். உஜூத் இருக்கணும், சிஃபாத் இருக்கணும், அஃஆல் இருக்கணும், ஆசார் இருக்கணும். உஜூதில் எப்படி இருக்கணும்? காயிம் பஹுத், சுய உஜூதுள்ளவனாக இருக்கணும். காயிம்பில் கைராக இருக்கக்கூடாது, இன்னொருத்தன் தையில் வாழ்பவனாக இருக்கக்கூடாது. கையூமாக இருக்க வேண்டும். சிஃபாத்தில் எப்படி இருக்க வேண்டும்? காமிலான சிஃபத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். அஃஆல் எப்படி இருக்க வேண்டும்? ஜாத்தி குவத்துடையவனாக, முக்தாராக இருக்க வேண்டும். அவனுடைய இக்தியாரில் இன்னொருவன் தலையிட முடியாத அளவுக்கு இருக்கணும். ஆசாரில் எப்படி இருக்கணும்? அனைத்தும் மாலிக்குல் முல்க், அனைத்துக்கும் அவன் அதிபதியாக இருக்கணும். குலில்லாஹும்ம மாலிக்குல் முல்க், அவன் அதிகாரத்தை விட்டு ஒரு அணுவும் கூட அற்பால் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனாக இருக்கணும். இப்படி இவன் தான் இலாஹாக இருக்க முடியும். இப்போ வஸ்ஃபே உலூஹியத்தை எதை சொல்லுகிறோம்? உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார். இதைத்தான் வஸ்ஃபே உலூஹியத் என்று சொல்கிறோம். இந்த வஸ்ஃபே உலூஹியத் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்போ எங்கே காட்சி அளிக்குது? மஹ்லூக்கில் காட்சி அளிக்குது. ஏன் மஹ்லூக்கு காட்சி அளிக்குது? அந்த அல்லாஹ் இங்கே தான் இருக்கிறான். அவன் இங்கே இருப்பதினால் அவனுடைய தன்மைகள் இந்த வஸ்துவிலிருந்து வெளியாகுது. விளங்காத மக்கள் இந்த வஸ்ஃபே உலூஹியத்தை அந்த வஸ்துவுக்கு சொந்தம் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். விளங்கிய அறிவாளிகள் இல்லை இல்லை, அந்த வஸ்துவை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஹக் தாலாவுக்கு சொந்தமானது என்று விளங்கிக் கொள்கிறார்கள். அலஞ்சபை அப்போ ஒன்றில் தான் 2மே இருக்குது. என்னில் நானும் இருக்கிறேன், என் மௌலாவும் இருக்கிறான். நான் அதமாக இருக்கிறேன், மௌலா மௌஜூதா இருக்கிறான். ஒன்று 2 இருக்கு பாய். என்ன பை? 2ம் இருக்குது. மஹ்லூக்கும் இருக்குது,
ஹாலிக்கும் மஹ்லூக்கும் சந்திச்சு தான் இருக்கிறாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஹாலிக்கும் மஹ்லூக்கும் ஒன்றா இருக்காங்க, பிரிஞ்சு இல்லை பை. எங்கே மஹ்லூக்கோ அங்கே தான் ஹாலிக், எங்கே ஹாலிக்கோ அங்கே தான் மஹ்லூக்கு. ஹக்கும் ஹல்க்கும் பிரிஞ்சு இல்லை, ஒன்றா இருக்கு. ஹக்கு ஹக்காகத்தான் இருக்கிறான், தன் சிஃபாத்துகளோடு இருக்கிறான். ஹல்கு ஹல்காகத்தான் இருக்கிறது, தன் சிஃபாத்துகளோடு இருக்கிறது. ஹக்கு ஹல்காகிறது இல்லை, ஹல்கு ஹக்காகிறது இல்லை. இந்த சிஃபத்து இதில் கலக்கிறது இல்லை, இந்த சிஃபத்து இதில் கலக்கிறது இல்லை. சிஃபாத்து நம்ம சிஃபத்து என்ன? சிஃபாத்தே நாக்கிசா. அக்குடைய சிஃபாத்து சிஃபாத்தே. அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்குது. இப்போ சிஃபாத்தே காமிலாவும் நம்மள வெளியாகுது, சிஃபாத்தே நாக்கிசாவும் வெளியாகுது. ஆனால் நம்மள சிஃபாத்தை காமிலா வந்து நம்மள சேருவதில்லை, நம்மளே சிஃபாத்தை நாக்கிசா ஹக்கில் போய் சேர்றது இல்லை. ஹயாத் யாருடையது? மௌத் யாருடையது? தூக்கம் யாருது? இப்போ தூக்கம் அல்லாஹ் பிடிக்குமா, மௌத் அல்லாஹ் பிடிக்குமா? நம்மளது இருக்கு, அல்லாஹ் இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இதுதான் போய் அற்புதம். திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், மரஜல் பஹரைன், இரண்டு கடல்களை அல்லாஹ் ஒன்றாக சேர்த்தான். எல்தகியான், ரெண்டும் சந்திக்கின்றன. ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் வ ஹாதா மில்உன் உஜாஜ். இது சுவையானது, அது உப்பானது. இது சிஃபாத்தே காமிலா, சிஃபாத்தே நாக்கிசா. லா யப்கியானி, ஒன்று ஒன்றை கலந்து விடாது. இது அங்கே போய் சேராது, இது இங்கே போய் சேராது. இது இதுவாகவே இருக்கும், அது அதுவாகவே இருக்கும். ஹக்கு ஹக்காகத்தான் இருக்கும், ஹல்கு ஹல்காக தான் இருக்கும். ஜாத்தே ஷையா இருக்கும், ஜாத்தே ஹக்கு ஜாத்தே ஹக்கா இருப்பதுடனே ரெண்டும் ஒன்றா இருக்கு பாருங்க. அதுதான் ஆச்சரியம். மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். இரண்டுக்கு மத்திய தடையை வச்சுட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹக்கு ஹல்காகாது, ஹல்கு ஹக்காகாது. வபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். ரப்புடைய எதை, எந்த நியமத்துகள் நீங்கள் பொய்யாக்குவீங்க? நீங்கள் எதை பொய்யாக்குவீங்க? சமஜ் மே ஆ கயா பை? அப்போ வஸ்ஃபே உலூஹியத்தை எதை சொல்லுகிறோம்? இது எங்கே காட்சி அளிக்கிறது? ஏன் மஹ்லூக் காட்சி அளிக்குது? அல்லாஹ் மஹ்லூக் இருக்கிறான்னு அதனால தான். இப்போ நாம் என்ன செய்யணும்? உஷாரா என்ன, இந்த சிஃபத்து மஹ்லூக்குது, இந்த சிஃபத்து ஹாலிக்குது. இதை அதில் சேர்க்கக்கூடாது, அதை இதில் சேர்க்கக்கூடாது. சிஃபாத்து நாக்கிசா இவனுடையது, சிஃபாத்து காமிலா. அப்போது அந்த ஜாத்தே ஷையில் வெளிப்படக்கூடிய வஸ்ஃபே உலூஹியத் ஜாத்தே ஷைக்கு சொந்தம் இல்லை, அது ஹக்குக்கு சொந்தமானது. நஃபி செய்ய தான் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்திருக்கு. இப்போ லா எதை நஃபி செய்கிறது பை? ज़ाते शई से वस्फ़े उलूहियत को ज़ातन नफ़ी करता है. சிருஷ்டிகளுடைய காணப்படுகிற உலூஹியத்துடைய தன்மைகள், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைகள் இந்த சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை, இதோடு ஐனா இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பது தான் கலிமாவுடைய விளக்கம். அது அழகாக சொன்னாங்க. சொல்லுங்கம்மா ஜாவித், சொல்லுங்கள். லா எதை நஃபி செய்கிறது, எதை இல்லை என்று சொல்கிறது? என்று சொல்லுங்கள். அப்போ இந்த லா டெய்லி தேவை, ஒவ்வொரு நொடியும் தேவை, ஒவ்வொரு நொடியும் வெளியாகுது. தண்ணி கொடுக்கும்போலா அப்படின்னு தண்ணி கொடுத்தாரு. லா இலாஹ இல்லல்லாஹ். நீ என் தேவை பூர்த்தி செய்யலை, தண்ணி என் தேவை, நாக்கு வறட்சியாக இருக்குது, தண்ணி குடிச்சுன்னு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த தேவை எனக்கு பூர்த்தியாச்சு, அதை நீ பூர்த்தி செய்யலை, என் மௌலா பூர்த்தி செஞ்சான். அவன் நினைத்தால் தண்ணி இல்லாமலும் பூர்த்தி செஞ்சுருப்பான். நேற்று அன்சாரி மௌலா சொன்னார், சஹரில் பலவு சோறு ஆக்கிட்டாங்க. என்ன சோறு விளைஞ்சுங்களா? 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று. அப்போ மௌலா சொன்னாங்களாம், பலவு சோறு ஆக்குனா, பலவு சோறு சாப்பிட்டா தண்ணி கொஞ்சம் தாகம் ஜாஸ்தி எடுக்கும், தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான். அந்த வேலை இந்த வேலையில் தண்ணி குடிக்க மறந்துச்சு. வாங்க சொல்லிட்டாங்க. ஃபஜர் டைம், சஹர் டைம் முடிஞ்சு, ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கல. இன்றைக்கி தண்ணி மற்ற நாள் 1 கிளாஸ் 2 கிளாஸ் கொடுத்தா இன்றைக்கி 5 கிளாஸ் 6 கிளாஸ் குடிச்சிடணும். அப்போ தான் கடைசி வரைக்கும் தாங்கும். என்ன சோறு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சா ஒரு மடக்கு கூட தண்ணி குடிக்கல. பாங்க சொல்லிட்டாங்க. அல்லாஹூ தண்ணி குடிக்கலையே, பாங்க சொல்லிட்டாங்களே நினச்ச உடனேயே தாகம் எடுக்குது, நாக்கெல்லாம் வெளியே வருது, உதெல்லாம் காஞ்சி போயிடுது, உதெல்லாம் வெடிச்சு போயிடுச்சு. இப்போ நான் கண்ணை கட்டுது. இப்போ எப்படி இஃப்தார் வரைக்கும் அப்படின்னு வந்துச்சு.
சிந்தனை வந்த உடனே சர்க்காருடைய தாலிமத் ஞாபகம் வந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். தண்ணி சுயமே என் தேவை பூர்த்தி செய்யும். தண்ணி அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டு காய்ச்சல். தண்ணியை கொண்டு அல்லாஹ் என்ன தேவையை பூர்த்தி செய்கிறானோ தண்ணி இல்லாமல் பூர்த்தி செய்வான். என் மோலா என்னை காப்பாற்றுவான். லா இலாஹ இல்லான்னு சொன்ன உடனே கல்பு சுக்கூன் ஆயிடுச்சு. இப்போ சாமி படுத்தாச்சு. மற்ற நாட்களை விட அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சு. இஃப்தார் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட தாகமோ களைப்போ ஏற்படவே இல்லை. அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான்னு சொன்னாங்க. மாஷா அல்லா ஷபாஷ் வரைஞ்சிங்களா இது வாங்கிட்டா களிமாவா. இப்போ மிஸ்கின்னு சொன்னேன். அப்படி தான் தாலூத்து கதையில் வருது இல்லையா, ஜாலூத்து. தாலூத்து மன்னர் சொல்கிறார், தண்ணி குடிக்காதீங்க, தாகம் எடுக்கும், எல்லாம் பாலைவனத்தை தாண்டி போகிறோம், தாகம் எடுத்து தண்ணி குடிக்காதீங்க, ஒரு மடக்கு குடிச்சுக்கணும், உங்கள் தாகத்தை எல்லாம் நீக்கிடுவாங்க. சில பேர் போய் ஒரு மடக்கு குடித்தாங்க, தாகம் நீங்கிருச்சு. சில பேர் அங்கேயே உளுந்து புரண்டான், அள்ளி 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 குடித்தான், தாகம் தீரவே இல்லை, குடிச்சிட்டே நிற்கிறான். கை காலம் வேலை செய்யாமல் போயிடுச்சு அதிகமாக குடித்தவங்களுக்கு. இப்போ தண்ணி உன் தேவை பூர்த்தி இல்லை. நீ தண்ணியை இலாகாக்காத, காசை இலாகாக்காத, பணத்தை இலாகாக்காத, வயலை இலாகாக்காத, வீட்டை இலாகாக்காத, துனியாவை இலாகாக்காத, இவைகளை படைத்த ரப்பை இலாகாக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். காலு லா தாக்கத லனா அல் யௌம இன்னல்லாஹ் முபுத்தலீக்கும் பினஹரின். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். நீ அல்லாஹ்வை இலாஹாக்கிறியா, தண்ணி இலாஹாக்கிறியான்னு. வமன் ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி. தண்ணியை போய் யார் குடித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. வமன் லம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி. அந்த தண்ணி யார் குடிக்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர். இல்லா மனகு தரஃப குர்ஃபதம் பியதிஹி ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலா. அப்போ ஒரே ஒரு மினரல் தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டாரே அவர் பரவாயில்ல. ஃபஷரிபு மின்ஹு எல்லாம் போய் குடித்தான். இல்லா கலீலம் மின்ஹும் கொஞ்சோண்டு பேரை தவிர 313 பேர் மட்டும் குடிக்கல. மற்ற 10,000 5,000 பேர் குடிச்சிட்டாங்க. பலம்மா ஜாவஸூஹு ஹுவ வல்லதீன ஆமனூ மாஹு காலூ லா தாக்கத லனா அல் யௌம பிஜாலூத வஜனூதிஹி. எங்களுக்கு சக்தி இல்லை. ஏன் அகீதால குழப்பம் வந்துருச்சு. தண்ணியை இலாஹா விளங்கிட்டோம், தண்ணியை நாஃபியா விளங்கிட்டோம், தண்ணியை லாரா விளங்கிட்டோம். அதனால எங்கள் அகீதாவில் குழப்பம் வந்ததுனால இப்போ சக்தி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ யாரெல்லாம் தண்ணி நாஃபாவும் செய்யாது அலரும் செய்யாது அல்லாஹ் தான் நன்மை தீமை செய்வான் விளங்கினாங்களோ அவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போருக்கு வெற்றி பெற்றாங்க. இந்த படையை ஒன்றும் செய்யாது, என்னை அல்லாஹ் தான் எனக்கு வெற்றி கொடுப்பான். அவங்கள மட்டும் கூட்டி போனால் போரில் வெற்றி பெற்றார். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை ப்ராக்டிக்கலாக காட்டுறதுக்கு தான் சோதனை வச்சான் அல்லாஹ் தஆலா. இந்த ப்ராக்டிக்கலாக கலிமாவை காமிச்சு இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவங்க மட்டும் போருக்கு வாங்க, மற்றவங்க படு. இப்போ ஒன்று தெரியுது, மந்தையை கூட்டி சுற்றக்கூடாது. நம்ம அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் டெஸ்ட்டு வைக்கணும். இதில் யார் சிலர் தேர்ச்சி பெறுகிறாரோ அந்த 2 பேர் மட்டும் கிடைச்சா போதும், மொத்த உலகத்தை ஜெயிச்சலாம். நம்ம இப்போ முறி எத்தனை பேர்? 10,000 பேர். ஏன் முறி 2 பேர் தான். ஆனால் 2 பேரும் களிமா விளங்கி ப்ராக்டிக்கலாக அதில் பயிற்சி எடுத்தவங்க. நீ வா, மொத்த உலகம் ஜெயிச்ச காமிச்சிடலாம். மொத்த உலகத்து களிமாவை கொண்டு ஜெயிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அந்த மாதிரி முரீதுகள் தேடுறேன் நான். அல்ஹம்துலில்லாஹ் சில பேர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி தியாகமே எடுக்கலை, அன்றைக்கி போராண்டார். அல்லாஹ்வை இலாஹாக்கிட்டேன் நான். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ப்ராக்டிஸ் கொண்டு வராங்க பாருங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் களிமா. தரீகத் பரத்னேக்கே சீஸ் நாங்கள் சர்க்கார் நாயம். அது புழங்கக்கூடிய சாமான், வாயில் சொல்லக்கூடிய சாமான்ல புழங்குற சாமான். புழங்குவோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? எந்த வஸ்து பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா 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 லா, இது இலாஹ இல்ல அல்லாஹ் தான் இலா, இது இலாஹ இல்ல அல்லாஹ் தான் இலா. அந்த பயிற்சியை கொண்டு வரும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.